Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing, holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு லூக்கா 22ஆம் அதிகாரத்தை படிக்க போறோம். இதற்கு ஒரு தலைப்பு கொடுத்துடலாம், கடைசி பஸ்கா மற்றும் இயேசு காட்டி கொடுக்கப்படுதல். லூக் 22, த லாஸ்ட் சப்பர் அண்ட் ஜீசஸ் பிட்ரேட். இதுல மொத்தம் 71 வசனங்கள் இருக்கு. ரொம்ப ஒரு நீண்ட ஒரு அதிகாரம். ஆகவே இன்னைக்கு நம்ம எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு மாத்திரம் நம்ம படிக்க போறோம். வழக்கம் போல லூக்கா 22ஆம் அதிகாரத்துக்கு குட்டி குட்டி தலைப்பு கொடுத்து தெளிவாக இதை படிக்க போறோம். முதல் தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, கடைசி பஸ்கா. லூக்கா 22, 1 முதல் 23 வரை கடைசி பஸ்கா, லாஸ்ட் பாஸ் ஓவர். இதுல என்னெல்லாம் நம்ம படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, யூதாஸ் காட்டி கொடுக்க திட்டமிடுதல், அது 1 முதல் 6 வசனங்கள் வரைக்கும். பஸ்காவின் ஆயத்தங்கள் 7 முதல் 13 வசனங்கள். இயேசு சீஷர்களோடு பஸ்கா ஆசரித்தல் 14 முதல் 18 வரை. புது உடன்படிக்கை 19, 20. காட்டி கொடுப்பவனுக்கு ஐயோ 21 முதல் 23 வரை. முதல் பகுதியை நம்ம படிக்கலாம். லூக்கா 22, 1 முதல் 6 வரை. யூதாஸ் காட்டி கொடுக்க திட்டமிடுதல், ஜூடஸ் பிளான்ஸ் டு பீட்ரே ஜீசஸ். வாசிக்கலாம். லூக்கா 22, 1, 2 வசனங்கள். பஸ்கா என்னப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். இப்ப என்ன போடப்பட்டிருக்கிறது? பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லா அப்ப பண்டிகை. இது நம்ம ஒரு பேக்ரவுண்ட் நான் கொடுத்தேன் இல்லையா, அந்த பேக்ரவுண்டை நீங்க மறக்கவே கூடாது. பஸ்கா அப்படின்னு சொல்லும் பொழுது யூதர்களுக்கு மிக முக்கியமான பண்டிகை. அதே நேரத்துல யூதர்களுக்கு ஒரு வருடத்தின் முதல் பண்டிகை. சரிங்களா? யூத ஜனங்களுக்கு ஆண்டவர் 7 பண்டிகைகளை கொடுத்திருந்தார். அந்த 7 பண்டிகைகளும் கர்த்தருடைய பண்டிகைகள் என்று அழைக்கப்படுகிறது. இது கட்டாயம் இந்த யூத ஜனங்கள் அனுசரித்தே ஆக வேண்டும். இப்போ பஸ்கா அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொன்னேன், உலகம் எங்கிலும் எங்க யூதர்கள் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பஸ்கா பண்டிகைக்கு அவங்க எருசலேமுக்கு வந்து அதை அனுசரித்தே ஆக வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இயேசு அந்த கழுதை குட்டியின் மேல அவர் பவனியாக அவர் அந்த எருசலேம் நுழைவாயிலுக்குள் வருகிறத நம்ம பார்த்தோம். உலகமெங்கிலும் இருக்கிற அந்த யூதர்கள் வந்து என்ன பண்ணாங்க, இயேசு நுழையும் போது அவங்களும் நுழைய ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க என்ன எண்ணத்தோடு கூட ஒவ்வொரு வருடமும் வருவாங்க, இல்லைன்னா அங்க இருக்கிற யூத ஜனங்கள் ஒவ்வொரு பஸ்கா பண்டிகை அப்பவும் என்ன எதிர்பார்ப்போடு இருப்பார்கள் அப்படின்னு சொன்னா, எப்படியாவது இந்த பஸ்கா பண்டிகையிலாவது இஸ்ரவேலின் தேவன், எங்கள் தேவன் இந்த ரோமர்களுடைய ஆட்சியிலிருந்து எங்களை காப்பாற்ற மாட்டாரா என்று சொல்லி எதிர்பார்ப்பார்கள். அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இப்ப இயேசு கழுதை குட்டியின் மேல வந்த உடனே அவங்க யோசித்தாங்க, இவர்தான் தாவீதின் குமாரரா இருக்கிறாரே, தாவீதின் வம்சத்துல தான் பிறந்திருக்கிறாரு, அதனால நிச்சயமா இவர் நம்முடைய தேவனால் அனுப்பப்பட்ட ரட்சகர், ஓசன்னா அப்படின்னு சொல்லி அதனாலதான் அவரை அந்த குருத்தோலையெல்லாம் வச்சு அவங்க ஆர்ப்பரிக்கிறத பார்க்கிறோம். ஆனா இயேசு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு வந்து பிலாத்து அரண்மனைக்கு போகாமல், அந்த ஆட்சியை பிடிக்காமல் நேரடியாக தேவாலயத்திற்கு போய் தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். அப்போ இவங்களுக்கே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருது. ஆனா ஜனங்களுக்கெல்லாம் அவர் எந்த கஷ்டமும் கொடுக்கல. பாத்தீங்களா? என்னன்னா ஜனங்கள் வந்து ஏற்கனவே அந்த பிரதான ஆசாரியர்கள், அந்த மத போதகர்கள்லாம் அவங்க கிட்டதான் ஆடு மாடெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலய வளாகத்துல எல்லா வியாபாரமும் செஞ்சிட்டு இருந்தாங்கல்ல, ரொம்ப அநியாயமா விற்று கொண்டிருந்தார்கள். அப்ப இவங்களுக்கு இயேசு வந்து அந்த இடத்த சுத்திகரிக்கும் பொழுது இவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா கூட இருந்திருக்கும்ல. பொது ஜனங்களுக்கு இவ்வளோ நாளா இந்த ஆசாரியர்கள்ட்ட யாருமே பேசவே முடியல, ஏதாவது பேசினா இவங்க பலி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க, பரவாயில்ல நமக்காக ஒருத்தர் பேச வந்திருக்கிறாருன்னு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம், ஏராளமான சப்பானிகள், குருடர்கள், முடவர்கள் இவங்கெல்லாம் நசரேயனாகிய இயேசு எங்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி திபுன்னு ஆலயத்துக்குள்ள நுழையிறாங்க.
பிரகாரம் ஃபுல்லா ஜேன்னு பயங்கர கூட்டமா இருக்குது. இதை பார்க்கும் பொழுது அந்த பிரதான ஆசாரியர்களுக்கு பயங்கரமா கோபம் வருது. ஆனா அவர்களால எதுவுமே பேச முடியல. ஏன் அப்படின்னு சொன்னா, பெரும்பாலான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார்கள், இயேசுவை அவங்க எதிர்க்கவில்லை. இவங்களுக்கு தான் கஷ்டமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இவங்களும் இயேசு நேரடியா பிலாத்து அரண்மனைக்கு போய் ஆட்சியை பிடிச்சிருந்தா இவங்களும் சந்தோஷம் பட்டிருப்பாங்க. அவர் அதை செய்யாம இவங்க வியாபாரத்திலே மண்ணள்ளி போட்ட மாதிரி நம்மளுக்கே இப்போ கஷ்டம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயங்கர கோவம் வருது. சொல்லுவாங்க அவங்க, பாருங்களேன், உலகமே இவன் பின்பாக போய்விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இப்போ டைரக்டா போய் இயேசுவை கைது செய்து கொலை செய்யணும்னா மிகப்பெரிய கலவரம் வந்துடும். அதனால இது ரொம்ப கன்னிங்கா அந்த காரியத்தை செய்யணுன்றதுக்காக தான் இங்க என்ன பண்றாங்க, ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று சொல்லி வகை தேடினார்கள். தந்திரமா ஆலோசனை பண்றாங்க. நம்ம மேலேயும் பிரச்சனை வந்துடக்கூடாது, ஆனா இயேசுவையும் கொலை செய்யணும். அந்த மாதிரி ஒரு பிளான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பின்வரும் வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். லூக்கா 22:3-4 வசனங்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய இஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். இப்ப பாருங்க, இயேசுவுக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தனுடைய பேரு யூதாஸ். இவனுக்கு இன்னொரு பெயர் போடப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்காரியோத் என்னும் மறுபெயர் கொண்ட அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப இன்னொரு பேர் அவனுக்கு இஸ்காரியோத் என்னும் போட்டிருக்குல்ல, இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவன் இருக்கிறதான ஊருடைய பெயர். இப்போ இயேசுவுக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்கல்ல, அதுல 11 பேர் இஸ்ரவேலின் வடக்கு பகுதியை சேர்ந்தவர்கள், அதாவது கலிலேயர்கள். இந்த யூதாஸ் மட்டும்தான் இஸ்ரவேலின் தெற்கு பகுதியை சேர்ந்தவன். இவன் எந்த பகுதியில பர்டிகுலரா சொல்லணும்னா, இந்த இஸ்காரியோத் அப்படின்றது என்ன அப்படின்னா, கெரியோத் அப்படின்ற சதன் ஜுடேயால இருக்கிற ஒரு பட்டணத்தின் பேர் தான் அந்த கெரியோத். ஸோ அந்த பட்டணத்தை அவன் சேர்ந்தவன் ஆனபடினால அவன் அந்த பட்டணத்தான் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு பதிலாக இஸ்காரியோத் என்னும் மறுபெயர் கொண்ட யூதாஸ் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, இப்போ இதில் இன்னொன்று போட்டிருக்கு பாருங்களேன். என்ன போட்டிருக்கு? அவனுக்குள் சாத்தான் புகுந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ சாத்தான் புகுந்தான் அப்படின்னு சொன்னா யாருக்குள்ளையாவது சாத்தான் அப்படியே புகுந்துட மாட்டான். யார் இடம் கொடுக்கிறார்களோ அவனுக்குள் தான் அவன் பொசஸ் பண்ணி அவங்கள தன்னுடைய கையாளாக டூலாக பயன்படுத்துவான். இப்போ யூதாஸை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இயற்கையாவே அவன் எப்படிப்பட்ட சுவாபம் உடையவன் என்பதை வேதாகமத்துல நம்ம பார்க்க முடிகிறது. இதற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடக்கும். இயேசு ஒரு வீட்டுல விருந்து சாப்பிடும் பொழுது மரியாள் என்ற பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயானவள் நளதம் என்ற தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தருகே ஊற்றுவாள். அப்ப அங்க கூடியிருந்த சீஷர்கள் எல்லாரும் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி நம்ம பிற சுவிசேஷங்களை பார்ப்போம். ஆனா யார் முறுமுறுத்தா அப்படின்னு சொன்னா யூதாஸ் தான் முறுமுறுத்தான் அப்படின்றத யோவான் கிளியரா எழுதியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, இவன் தரித்திரர் பேர்ல அக்கறை உள்ளவனானதுனாலதான் அவன் அப்படி சொல்லல, அவன் பண ஆசை உள்ளவனாக இருந்தபடியினால அவன் அப்படி முறுமுறுக்கிறான். 300 பணத்திற்கு இதை விற்கலாமே, தரித்திரருக்கு கொடுக்கலாமேன்னு சொல்றான் அப்படின்றத யோவான் சுவிசேஷகன் கிளியரா சொல்லியிருப்பார். அப்ப அவனுக்குள்ள இருந்த அந்த பண ஆசை எப்பவுமே அவ்வப்போது வெளியே வந்து கொண்டே இருந்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. உடனே இதை அறிந்த இயேசு என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே தரித்திரர்கள் உங்களோடு கூட தான் இருப்பாங்க, ஆனால் நான் அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவாக அடையாளமாக இந்த ஸ்திரீ முந்திக் கொண்டாள் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த ஸ்திரீயை அவர் பாராட்டுகிறார். அவர் சொல்றாரு, இவள் என்னிடத்துல நற்கிரியை செய்திருக்கிறாள், இவள் தன்னால் இயன்றதை செய்திருக்கிறாள். இப்படிலாம் சொல்லும் போது பப்ளிக்கா ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த யூதாஸ்கே கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும்ல. ஏன்னா நீங்க நம்ம முன்னாடியே மத்தேயு மார்க்கெல்லாம் படித்தோம் அப்படின்னா அந்த சம்பவம் நடந்த தொடர்ச்சியாக தான் இவன் போய் அந்த பிரதான ஆசாரியத்துல கேட்பான், நான் இயேசுவை காட்டி கொடுக்குறேன், எவ்வளோ நீங்க தருவீங்க, என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப இவன் இயேசு மேல ஒரு அதிருப்தி இருந்ததுனால தான் அதுல அஃபெண்ட் ஆகி அவன் போயிட்டு என்ன பண்றான், காட்டி கொடுக்கறதுக்கு முற்படுறான். அது மாத்திரமல்ல, இப்ப யூதாஸ் கிட்ட தான் இயேசு பணப்பையை கொடுத்திருந்தார். எல்லாருமே கலிலேயர்கள், பெரும்பாலானோர் மீன் பிடிக்கிறவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க படிப்பு அறிவு இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? அப்போ நான் நினைக்கிறேன் யூதாஸ் தான் நல்லா படிச்சவனா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் ட்ரெஷரர் போஸ்ட்டை யூதாஸ் கிட்ட ஏசப்பா கொடுத்திருப்பார். அப்போ இவன் ஆரம்பத்துல இருந்தே இயேசுவை நோட் பண்ணிட்டே இருந்திருப்பான்.
இப்போ இவர் அற்புதங்களை செய்கிறாரு, பிசாசை துரத்துறாரு, போக போக எல்லா இடங்கள்லையும் பாப்புலாரிட்டி ஜாஸ்தி ஆகுது, நிறைய ஜனங்கள் இவரை பின்பற்றி வந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ எருசலேமை நோக்கி போய்கொண்டே இருக்கிறார். அப்போ நிச்சயமா இவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, எருசலேமுக்கு போயிட்டாருன்னா ஆட்சியை பிடிச்சிருவாரு. அப்போ இப்போ நம்ம ட்ரெஷரராக இருக்கிறோம். அப்போ அந்த டைமில் ஆட்சியை பிடிச்ச பிற்பாடு நமக்கு தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் போஸ்டே இயேசு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தான். இவனுக்கும் ஒரு பெரிய ஏமாற்றம். இயேசு பிலாத்து அரண்மனைக்கு போகாமல் தேவாலயத்துக்கு போகிறாரே, இவன் நினச்சது நடக்கலை, அதனால அப்செட் ஆயிட்டான். அதனால என்ன பண்ணுறான், இவர் நம்ம நினச்சது அவர் செய்யலை, அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த ஆப்போசிட் கட்சியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டி கொடுக்கறதுக்கு இவன் துணிகிறான். சரிங்களா, உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் புரியுதா? இப்போ இதை வந்து ரொம்ப அழகாக பயன்படுத்திக்கிட்டு இந்த பிரதான ஆசாரியர்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. லூக்கா 22:5-6 வசனங்கள். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜன கூட்டம் இல்லாத வேளையிலே அவரை அவர்களுக்கு காட்டி கொடுக்கும்படி சமயம் தேடினான். இப்போ இந்த இடத்துல போடப்படல, இவன் போய் பார்கெயின் பண்ணதெல்லாம் போடப்படல. ஆனால் மத்தேயுலலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் காட்டி கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்குறதாக போடப்பட்டிருக்கும். இந்த இடத்துல பணம் கொடுக்கறதாக போடப்பட்டிருக்கு. ஆனால் அந்த இடத்துல அவன் கேட்கும் பொழுது பிரதான ஆசாரியர்கள் 30 வெள்ளிக்காசு கொடுப்பதாக அங்கே ப்ராமிஸ் பண்ணுறாங்க. சரியா, இவனும் அதற்கு ஒத்துக்கொண்டு ஜனக்கூட்டம் இல்லாத டைமில் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன் அப்படின்றத இவன் சொல்கிறான், ப்ராமிஸ் பண்ணுறான். ஏன் ஆண்டவரை அவன் 30 வெள்ளிக்காசு கொடுத்து அவன் காட்டி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஒரு அடிமையை விலை கிரயமாக வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அவனை 30 வெள்ளிக்காசு கொடுத்து வாங்கணும். சரிங்களா, அதாவது ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிரயத்தை வச்சிருந்தார். ஒருவன் வந்து ஆண்டவரிடத்துல வர வேண்டுமானால் அவன் அதற்குரிய அந்த பரிகார கிரயத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லி நம்ம பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 30 வயதுக்குள்ளாக இருந்தா 20 வெள்ளிக்காசு, 30 வயதுக்கு மேல இருந்துச்சுன்னா 30 வெள்ளிக்காசு என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இப்ப இயேசு 30 வயசுக்கு மேல ஆயிட்டார்ல, அதனாலதான் 30 வெள்ளிக்காசு கொடுத்து அங்கே இயேசு வந்து விலைக்கு வாங்கப்படுகிறதை பார்க்கலாம். இப்போ இந்த பிரதான ஆசாரியர்களும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, வேற யாராவது காட்டி கொடுக்கறத காட்டிலும் இயேசு கூடயே 3 வருஷம் இருந்தவன் காட்டி கொடுத்தாதான் நல்ல விஷயம் இல்ல அது. ஏன்னா அதுதான் வந்து ஒரு அதிகாரப்பூர்வமா இருக்கும். வேற யாருன்னா சொன்னாங்கன்னா பொறாமையில சொல்லிட்டாங்க, இயேசு அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. இயேசு கூடயே இருந்து நல்ல நட்போடு இருக்கிறவங்க காட்டி கொடுத்தா அது அதிகாரப்பூர்வமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதான ஆசிரியர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருது. இந்த காரியத்தை அவனுக்குள்ள ஏற்கனவே இருந்ததுனால தான் சாத்தான் இவனை பயன்படுத்துகிறதை பார்க்கலாம். இப்போ இதுல ஒரு காரியம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு கேள்வி வந்திருக்க வேண்டும். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டா எதுக்காக அறையப்பட போகிறார் அப்படின்னா, சாத்தானுடைய தலையை நசுக்க போகிறார், அப்படிதானே? இப்ப ஆதியாகமம் 3:15 நம்ம வாசிக்கிறோம்ல, அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னா சாத்தானுடைய தலை சிலுவையிலே நசுக்கப்பட போகிறது. அப்ப ஏன் சாத்தான் உள்ள புகுந்தான்? அவனுக்கே அவன் ஒல வச்சுக்கிற மாதிரி. ஏன் வந்து சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தனால சிலுவையில இப்ப இயேசு அறையப்பட போகிறார், அப்ப அவனே செத்து போறானா? எது என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கக்கூடாது. சாத்தான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு வேதத்துல எழுதப்பட்ட வார்த்தைகள் தெரியும், ஆனா தேவனுடைய முழுமையான திட்டம் தெரியாது. அதனாலதான் இப்ப என்ன யோசிக்கிறான் சாத்தான் அப்படின்னா, இயேசுவை எப்படியாவது கொலை செஞ்சுட்டா நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சான். அதனாலதான் தேவகுமாரனாக இருந்த இயேசு அவர் இந்த பூமியில பிறந்த பொழுது சிறு வயதா இருக்கும் போதே அவரை கொலை செய்யறதுக்கு திட்டமிடுறான் பாருங்க. 2 வயதிற்கு உட்பட்ட குழந்தையெல்லாம் ஏரோது ராஜா கொலை செய்வதற்கு திட்டமிடுறாருல. அப்ப இதெல்லாம் வந்து பிசாசினுடைய திட்டம். குழந்தையிலே அழிச்சிடணும்னு பிளான் பண்றான். அதுக்கு பிறகு பாருங்க, அந்த ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இருக்கும்பொழுது ஒரு குறுக்கு வழி சொல்லித்தரான். என்ன பண்றான், என் காலில் நீங்க விழுங்க, உங்களுக்கு இந்த ராஜ்யத்தை எப்பவுமே கொடுத்துட்றேன், நீங்க சிலுவைக்கெல்லாம் போக வேணாம் அப்படின்ற குறுக்கு வழியை சொல்றான். அடுத்தது பாருங்க, அவரை ராஜாவாக்க முற்பட வருகிறான். இதெல்லாம் சாத்தானுடைய செய்கை தான். இல்லைன்னா அவரை முன்பாகவே கொலை செய்வதற்காக மலையில போய் தள்ள பார்க்குறான். அப்ப இதெல்லாம் ஜனங்களுக்குள்ள ஏவுகிறதே இவனுடைய வேலை தான். இவனுடைய வேலை என்ன அப்படின்னா, இயேசுடைய திட்டத்தை அழிக்க வேண்டும். அது என்ன திட்டம், எப்படி திட்டம்லாம் அவனுக்கு புரியாது. ஆனா ஏன்னா ஆண்டவர் வந்து அவருடைய முழுமையான திட்டத்தை அவனுக்கு கொடுக்கல, அவனுக்கு தெரியவும் செய்யாது. அதனால தான் இப்போ அவனே துணிந்து இப்போ என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, அவர் எப்படியாவது காயப்படுத்தி அவரை கொலை செஞ்சிடணும். அப்போ அவரில் ஒருத்தனை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவருக்கு ரொம்ப காயம் ஆயிரும்.
அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை ட்ரபிள் பண்ணுன்னு செய்கிறானே தவிர அது அவனுக்கு தான் பிரச்சனை, அவனுடைய தலை தான் நசுக்கப்பட போகுது அப்படின்றத அவன் அறியாமல் செய்கிறான். சாத்தான் எப்போவுமே கொஞ்சம் முட்டாள் வேலையை நிறைய செய்வான் அப்படின்றத நம்ம வேதம் முழுக்க நம்ம பார்க்க முடிகிறது. அப்புறம் இந்த வசனத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது, அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டமில்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டி கொடுக்கும்படி சமயம் தேடினான். ஜனங்கள்லாம் இருக்கிற டைம்ல அவரை கைது பண்ணா ஜனங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி ரொம்ப கலாட்டா ஆயிரும். அதனால நான் கரெக்டாக பார்த்து உங்களுக்கு எப்படியாவது காட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூதாஸ் சொல்றத பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்த பகுதியை பார்க்கலாம். லூக்கா 22:7-13 வரை பஸ்காவின் ஆயத்தங்கள், ப்ரிப்பரேஷன்ஸ் ஃபார் பாஸ்ஓவர். வாசிக்கலாம். லூக்கா 22:7-8 வசனங்கள். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். இப்ப பாருங்க, இயேசு மரணம் அடைவதற்கு முந்தின நாள் வந்துருச்சு, வியாழக்கிழமை. சரிங்களா? இப்ப இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு பேதுருவையும் யோவானையும் ஆண்டவர் அழைத்து பஸ்காவை ஆயத்தப்படுத்த சொல்றார். ஸோ இந்த பஸ்கா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த பஸ்காவை குறித்த விளக்கங்கள் தெளிவாக இருக்கிறது. உங்களுக்கு யாருக்காவது தெரியலன்னா நீங்கள் அப்புறமா படிங்க. அதாவது யாத்ராகமம் புத்தகம் துவக்கத்திலேயே நம்ம பார்க்கிறோம், எகிப்தியர்களை விட இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகினார்கள். யோசேப்பை அறியாத பார்வோன் அங்கே இருந்தபடியினாலே எப்படியாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்கு அவன் திட்டமிடுகிறான். ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமா இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றி வருகிறார். அப்ப லேவி குடும்பத்திலே பிறந்தவன் தான் இந்த மோசே. அவன் ஒரு காலகட்டத்துல அவன் கொலை செய்து விட்டு எகிப்தை விட்டு ஓடிடுறான். ஆனாலும் தேவனுடைய திட்டம் இந்த மோசையை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வர வேண்டும் எகிப்திலிருந்துன்னு சொல்லி திட்டம் வச்சிருந்தாரு. அதன்படி இஸ்ரவேல் ஜனங்களை மோசையின் மூலமாக அழைப்பதற்கு 10 வாதைகளை எகிப்தியர்களுக்கு அனுப்பினார். சரிங்களா? அந்த 10 வாதையில 10வது வாதை எகிப்தியர்களுக்கு தலைப்பிள்ளை சங்காரம். ஆனால் அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பஸ்கா பண்டிகையாக கொண்டாட சொன்னார். அப்போ இந்த பஸ்கா பண்டிகையை ஒவ்வொரு வருடமும் ஆபிப் மாதம் 14ஆம் தேதி இந்த பண்டிகையை நீங்கள் அனுசரிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு எதற்காக இதை கொண்டாடுகிறீர்கள் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்டீர்கள் என்று சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த பஸ்கா பண்டிகையை ஆண்டவர் அனுசரிக்க சொன்னார். அப்படி இயேசு கிறிஸ்து ஒரு யூதனாக 33 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 32 பஸ்கா பண்டிகைகளை எருசலேமுக்கு ஒரு யூத ஆண்மகனாக அவரும் அனுசரித்திருப்பார். ஆனா இப்போ இந்த 33வது வயதிலே அவர் பஸ்காவை கொண்டாடுறாரு அப்படின்னு சொன்னா இது சற்று வித்தியாசமாக இந்த பஸ்காவை அனுசரிக்க போகிறார். ஆனால் இந்த பஸ்கா எப்படி பண்ண போறேன்னு சீஷர்களுக்கு சொல்லல. எப்பவும் போல சீஷர்கள்ட்ட சொல்றாரு, நீங்க பஸ்காவை போய் ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இதை தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா? லூக்கா 22:9-10 வசனங்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்கச் சொன்னார் என்று சொல்லுங்கள். இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ யோவானும் பேதுருவும் கேட்குறாங்க, இயேசுவே நாங்கள் எங்கே போய் உமக்கு பஸ்காவை ஆயத்தம் செய்ய வேண்டும் அப்படின்ன உடனே ஆண்டவர் ஒரு அடையாளத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நீங்க நகரத்துக்குள்ள போங்க. அப்போ உங்களுக்கு எதிர்த்தாப்புல தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனிதனை நீங்கள் பார்ப்பீர்கள். இது என்ன பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு நாம யோசிக்கலாம். ஆனா பொதுவாக தண்ணீர் குடத்தை யார் சுமப்பார்கள்? பெண்கள் தான் சுமப்பார்கள், ஆண்கள் சுமக்க மாட்டார்கள். அப்ப இவங்க இதுதான் ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். இங்க ஒரு மனிதன் சுமக்கிறான். இந்த மனிதன் யார் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இவன் எசீன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு வகுப்பினரை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறார்கள். இவங்க யார் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஞானஸ்தானத்தை குறித்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது சொல்லிக் கொடுத்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் பாருங்க. அதாவது இப்போ பரிசேயர்கள், வேத பாரகர்கள், சதுசேயர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் இப்போ பாபிலோன்ல இருந்து இவங்க எருசலேமுக்கு வந்த பிற்பாடு கொஞ்ச நாள் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறது போல இருந்தாங்க. ஆனா நாட்கள் செல்ல செல்ல ரொம்ப லெத்தாஜிக்கா மாறிட்டாங்க.
ஏனோ தானோ என்று சொல்லி தேவனை அவர்கள் தேட ஆரம்பித்தார்கள். நிறைய வாய்மொழி சட்டங்களை ஜனங்களுக்குள்ள புகுத்தி அவங்களால கடைபிடிக்க முடியாத காரியங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதனால தேவனுக்கு துக்கத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தார்கள். எப்பவுமே ஒரு கூட்டம் இப்படி பண்ணா ஒரு சிலரையாவது கர்த்தர் தமக்காக வச்சிருப்பார்ல. அப்ப இது சிலருக்கெல்லாம் பிடிக்கல. அந்த பரிசேயர்கள் சதுசேயர்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஆசாரியர் வகுப்பினருக்கு பிடிக்கல. அதனால அவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, நாம இவங்க கூடயே இருந்தோம் அப்படின்னு சொன்னா எப்படி ஆண்டவர் முற்காலத்துல எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த பொழுது அந்நியர் கைகள்ல சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுத்தாரோ அது போல நம்மையும் ஒப்பு கொடுத்துருவாரு. அதனால நம்ம இவங்க கூட இருக்க வேண்டாம், நம்ம எங்கேயாவது தனியா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஏன்னா ஏற்கனவே 2 முறை சரித்திரத்துல ஆண்டவர் இவர்களை ரொம்ப பயங்கரமா நியாயம் தீர்த்திருக்கிறார், நமக்கே தெரியும். இப்ப கிறிஸ்துவுக்கு முன் 722 ஆண்டுல இஸ்ரவேல் அசீரியர்கள் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டுச்சு. கிறிஸ்துவுக்கு முன் 586 அந்த யூதா தேசம் நேபுகாத்நேச்சார் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டது. பாபிலோனுக்கு சிறையா கொண்டு போகப்பட்டாங்க. சோ இப்ப எல்லாம் இப்பதான் நார்மலா அவங்க ஊர்ல உட்காந்துருக்காங்க. ரோமர்கள் தான் ஆட்சி செய்யறாங்க. அட்லீஸ்ட் இவங்க ஊர்லயாவது இவங்க இருக்கிறாங்கல்ல. ஆனா இப்ப இதுவுமே போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்து போய் இந்த ஆசாரிய வகுப்பினர்கள் காட்டுல போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த எரிகோ பகுதியில, அந்த சவக்கடல் சொல்றோம் இல்லையா, அந்த பகுதியில இருக்கிற கும்ரான் குகைகளிலே போய் அவர்கள் தங்குகிறார்கள். அங்க போய் அவங்களுடைய முழு நேர வேலையும் என்ன அப்படின்னா, நியாய பிரமாணத்தை எழுதுவாங்க, ஜபம் பண்ணுவாங்க, ஊருக்குள்ள வரவே மாட்டாங்க. எப்பயாச்சும் வந்தா எதையாவது முக்கியமானதுக்கு யார் கூடயும் அதிகமா பேச மாட்டாங்க, போயிடுவாங்க. அவங்களுடைய உணவே காட்டு தேன் வெட்டிக்கிளி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். இந்த குரூப்பை சேர்ந்தவர் தான் யோவான் ஸ்நானன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அப்ப திடீர் என்று சொல்லி இவங்க குரூப்ல இருந்து ஒருத்தர் அந்த யோர்தான் நதிக்கரையிலே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு பிரசங்கம் பண்ண போது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாகுது. யாருமே அவங்க குரூப்ல இருந்து நம்ம கூட பேச மாட்டாங்களே, என்னதான் சொல்றாரு அப்படின்னு கேட்கறதுக்காக தான் ஜனங்கள் திரளா யோவான் சொல்றத கேட்குறாங்க. அப்போ மனம் திரும்பி யோவான் மூலமா ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஸோ இவங்களுக்குன்னு சொல்லிட்டு நகரத்துல ஒரு வீடு இருந்துச்சு, அந்த அப்பர் ரூம். அந்த வீட்டுல தான் இவங்க தங்கி இருந்தாங்க. சரிங்களா? இவர்கள் யாரோடு கூட பேச மாட்டாங்க, அங்க ஜெபம் பண்ணுவாங்க, அதே மாதிரி நியாயப்பிரமாணத்தை எழுதுவாங்க. அப்ப இயேசுவை இவர்கள் நேசித்தார்கள், இயேசுதான் மேசியா அப்படின்னு நம்பினாங்க. அதனால இயேசுக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு. அதனால இப்போ ஒரு அடையாளத்தை சொல்லி அனுப்புறாரு இயேசு. தண்ணீர் குடம் கொண்டு வருகிற ஒரு மனிதனை காண்பீர்கள், அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க உங்களுக்கு எல்லா ஆயத்தமும் செய்வாங்கன்னு சொன்ன உடனே அந்த மனிதனை இவங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு போதகர் உங்களிடத்துல கேட்க சொன்னார்னு சொல்றாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, அந்த மனிதனை பார்த்த உடனே அவன் உங்களுக்கு மேல் வீட்டு அறையில இருக்கிற கம்பளம் விரித்த ஒரு அறையை காண்பிப்பான், அதுல போய் நீங்க ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. பாருங்க, அதுதான் சொல்வார். லூக்கா 22:12-13. அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். அப்ப அதே மாதிரி ஒரு ஆளை பார்க்குறாங்க, அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ண ஒரு அறையை கொடுக்குறாரு. ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஒரு ரூம் கிடைக்குது. அங்கே போய் இயேசு சொன்னபடியே பஸ்காவை ஆயத்தப்படுத்திடுறாங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 22:14-18 வரைக்கும். இயேசு சீஷர்களோடு பஸ்கா ஆசரித்தல். ஜீசஸ் ஈட்ஸ் பாஸ்ஓவர் வித் ஹிஸ் டிசைபிள்ஸ். வாசிக்கலாம். லூக்கா 22:14-15. வேளை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாய் இருந்தேன். ஸோ இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ அவங்க எப்படி பஸ்காவை ஆசரித்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கு 3 மணிக்கு அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும். அதுல இருந்து அவர்கள் அந்த பஸ்காவை ஆசரிப்பார்கள். இப்ப இயேசு ஆசரிக்கிற நாள் என்ன? அதற்கு முந்தின நாள் இரவு என்று போடப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா, வியாழன் இரவு. இப்போ யூதர்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு ஒரு நாள் எப்ப துவங்குது? ஒரு நாள் மாலை 6 மணி முதல் அடுத்த நாள் மாலை 6 மணிக்கு வரைக்கும் அந்த 24 hours தான் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி கணக்கு. இப்ப நம்மள மாதிரி காலையில நாள் துவங்காது, புரியுதா? அப்ப இப்ப இயேசு அனுசரிக்கிற அந்த பஸ்காவும் யூதர்கள் அனுசரிக்க போகிற பஸ்காவும் ரெண்டும் ஒரே நாள் தான், ஆனா டைம் தான் வேற வேற. சரியா? ஏன்னா இப்ப இயேசு முந்தின நாள் வியாழக்கிழமை இரவு நேரத்துல
அவர் அந்த பஸ்காவை அனுசரிக்கிறார். ராபோஜனம் என்று சொல்லி தானே சொல்லப்படுகிறது. அப்ப தேர்ஸ்டே நைட் தான் அவர் அதை அனுசரிக்கிறார். ஆனா யூதர்கள் அடுத்த நாள் 3 மணி அப்படின்னு சொன்னா அதே நாள் தான், ஆனா வேற டைம். சரியா? ஸோ அந்த டைம்ல அவங்க அந்த பஸ்காவை அனுசரிக்கிறாங்க. அந்த டைம்ல இயேசு சொல்றாரு, இந்த பஸ்காவை ஆசரிப்பதற்காக நான் ரொம்ப ஆசையா இருந்தேன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்றாரு, இதுக்கு தான் நான் பிறந்தேன், இதுதான் இந்த மனுக்குலத்தை மீட்க போகிற நேரம், அதுக்காக நான் என்னுடைய இருதயத்துல அவ்வளோ ஆசையா இருந்தேன், இந்த நேரத்துக்காக நான் காத்திருந்தேன் என்று சொல்லி அவர்களோடு கூட சொல்லுகிறத பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 22:16-17. தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள். இப்ப என்ன பண்றாரு? தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் இனிமேல் நான் அதை புசிக்க மாட்டேன்னு சொல்றாரு. இது என்னது அப்படின்னா, இப்ப துவங்க போகிற இந்த திருவிருந்து, இப்ப துவங்க போகிற இந்த பஸ்கா, இதுதான் கடைசி முறையா நான் இந்த பூமியில இருக்கும் பொழுது ஆசரிக்கிறதான ஒன்று. இதற்கு பிற்பாடு எப்ப இதை அனுசரிக்க போறேன் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ராஜ்யம் முழுமையாக இந்த பூமியிலே வந்தடையும் பொழுதுதான் அதை நான் உங்களோடு கூட நான் அதை மறுபடியுமாக அனுசரிப்பேன் என்பதை சொல்லுகிறார். இதை எதை சொல்றார் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம். அதை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது, மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினால்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? அப்ப அங்க ஒரு விருந்து அங்கே காணப்படுகிறது. அப்பதான் இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக தன் மணவாட்டியோடு கூட இந்த பஸ்காவை, இந்த திருவிருந்தை அவர் ஆசரிக்க போகிறார் என்பதை தான் இந்த 16ஆம் வசனம் நமக்கு விளக்குகிறது. அதுதான் இது. தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து அதை உங்களுக்குள்ள நீங்க பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்றார். தொடர்ந்து வாசிக்கலாம். 18ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவும் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்னும் ஒரு வாட்டி கூட திரும்பியும் உறுதிப்படுத்துறார். என்ன சொல்றாரு? இனிமேல் நான் தேவனுடைய ராஜ்யம் வர வரைக்கும் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நான் புசிப்பதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 22:19-20. புது உடன்படிக்கை, நியூ கவனன்ட். லூக்கா 22:19. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இப்ப ஆண்டவர் இந்த அப்பத்தை எடுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது இது பஸ்கால இருந்த ஒரு பொருள் தான். சரிங்களா? பஸ்கா அது எப்படி அனுசரிச்சாங்கன்னு நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னால இந்த அப்பத்தை பத்தி நான் சொல்லிடுறேன். இப்போ பஸ்காவை அனுசரிக்கிற அந்த குடும்பம் எல்லாரும் ஒன்னா ஒரே டேபிள்ல உட்காந்துப்பாங்க. அந்த பஸ்கால என்னெல்லாம் சாப்பிடணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ அந்த பொருளெல்லாம் வச்சிருவாங்க. வச்சுட்டு அந்த வீட்டினுடைய தலைவன் அந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்து வாசித்து அவங்களுடைய அந்த தலைமுறையினருக்கு, அவங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நம்ம ஒரு நாள் அடிமைகளா இருந்தோம், ஆண்டவர் நம்மளை சந்தித்து நம்மளை எகிப்திலிருந்து கொண்டு இந்த கானானுக்கு, இந்த இஸ்ரவேலுக்கு நம்மளை கொண்டு வந்தார், எல்லாத்தையும் சொல்லி அவர்களுக்கு அதை ஞாபகப்படுத்தி ஜெபம் பண்ணி தங்களுடைய குறைவுகள் குற்றங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து தங்களை தாழ்த்தி அந்த புளிப்பில்லா அப்பத்தை தான் அவங்க சாப்பிடுவாங்க. சரிங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? இந்த அப்பத்தை பிட்டு கொடுத்துட்டு ஒரு விஷயத்தை இங்க சொல்லித்தராரு. இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இப்போ பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஆண்டவர் சொன்ன பிரமாணம் என்ன? ஒவ்வொரு ஆண்டும் ஆபிப் மாதம் 14ஆம் தேதி நீங்க எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதை நினைவு கூறுறதுக்கு இந்த பஸ்காவை கொண்டாடணும்னு சொன்னார் இல்லையா? ஆனா இப்ப இயேசு புது உடன்படிக்கையை ஆரம்பிக்கிறாரு. அதனால அவர் சொல்றாரு, நீங்க பழையபடி அந்த பஸ்காவை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை, இனிமேல் என்ன நினைவு கூறும்படிக்கு இந்த திருவிருந்தை நீங்கள் ஆசரிக்க வேண்டும். பழைய வாழ்க்கை அல்ல, பழைய எகிப்தின் வாழ்க்கையை நீங்க நினைவு கூற தேவையில்ல, நான் உங்களுக்காக சிலுவையிலே சரீரமாக பிற்கப்பட போகிறேன் என்பதை நினைவு கூறுங்கள் என்பதை தான் இந்த பகுதியில் இயேசு சொல்றத பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் அப்படி சொல்லும் பொழுது இங்க அவர் என்ன பண்றாருன்னா, ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டுன்னு சொல்றாருல. இது கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து எப்படி யூசுவலா எல்லாரும் பஸ்கா கொண்டாடுறாங்களோ அது போலதான் இவரும் அனுசரிக்கிறார். அந்த வீட்டின் தலைவன் என்ன பண்ணுவார்னா, அந்த அப்பத்தை உயர்த்தி அந்த அப்பத்தை 2ஆ பிட்டு ஒரு ஜெபம் பண்ணுவார். அந்த பஸ்கா ஜெபத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். பஸ்கா ஜெபம். இதுவே எகிப்து தேசத்தில் நம் பிதாக்கள் உண்ட துன்பத்தின் அப்பம். பசியுள்ளவர் எவரும் உண்ணட்டும்.
தேவையுள்ளவர் எவரும் வந்து பஸ்கா விருந்தை உண்ணட்டும். Passover prayer. This is the bread of affliction which our fathers ate in the land of Egypt. Let everyone who hungers come and eat. Let everyone who is needy come and eat the Passover meal. யூஸ்வலா இந்த பஸ்கா ஜபத்தை சொல்வாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, இனிமேல் அது தேவையில்லை. நான் என்னுடைய சரீரம் தான் உங்களுக்கு பஸ்காவின் அப்பமாக இனி மாறப்போகிறது என்பதை தான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். இப்போ இந்த பஸ்கா அப்படின்னு சொன்னா சில சுவாரஸ்யமான காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன், சரியா? இப்போ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா, இந்த பஸ்கால பாத்தீங்கன்னா புளிப்பில்லா அப்பம் இருக்கு, முட்டை இருக்கு, ஒரு பச்சை கீரை மாதிரி வச்சிருக்கிறாங்க, அப்புறம் நட்ஸ் மாதிரிலாம் வச்சிருக்காங்க, ஒரு இதுல வந்து உப்பு தண்ணீர் வச்சிருக்கிறாங்க, அப்புறம் 4 கப்ல வந்து ஜூஸ் வச்சிருக்காங்க. பாத்தீங்களா அந்த பிக்சர்ல பாருங்க. இப்படிதான் அந்த யூத ஜனங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆபிப் மாதம் 14ஆம் தேதி அந்த நியாயப்பிரமாணத்தை படித்து விட்டு இந்த பஸ்காவை ஆசரிப்பார்கள். இப்போ இது எல்லாமே ஒன்னொன்னு அடையாளப்படுத்துது, சரிங்களா? இந்த பஸ்கா உணவுல இங்க பாத்தீங்கன்னா அந்த புளிப்பில்லா அப்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாவம் இல்லாத அந்த காரியத்தை அது குறிக்குது. அது மாத்திரமல்ல, இந்த கீரை இருக்கு பாத்தீங்களா, இந்த கீரையை பைபிள் என்ன சொல்லுதுன்னா கசப்பான கீரையை சாப்பிடுவாங்களாம். எதுக்காக இந்த கசப்பான கீரை அப்படின்னா, அவங்க எகிப்துல இருந்த அந்த கசப்பான வாழ்க்கையை நினைவு கூறுவதற்காக அதை ஆண்டவர் செய்ய சொல்லியிருந்தார். அடுத்தது உப்பு நீர் வச்சிருப்பாங்க. உப்பு நீர் எதுக்காகனா, அப்படி அவங்க கசப்பான காரியங்களை அவங்க ஃபேஸ் பண்ணும்போது கண்ணீரோடு வாழ்ந்தாங்கல்ல, அதனால அந்த கண்ணீருக்கு அடையாளமாக உப்பு நீர் வைத்திருந்தார்கள். நம்ம கண்ணீர் உப்பாதான் இருக்கும்ல, தெரியுமில்ல உங்களுக்கு. அடுத்தது பாருங்க, அது மாத்திரமல்ல, நட்ஸ் வச்சிருந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எதற்காக சொல்றாங்க அப்படின்னா, அந்த நட்ஸ் வந்து அந்த செங்கல் அறுப்பதற்கு வைக்கோல் கொடுக்கப்படாமல் அவர்களே செய்தார்கள்ல, அந்த சாந்தும் செங்கலுக்கும் அடையாளமாக அவர்கள் அந்த கடினமான அந்த காரியத்தை, அந்த கல் பீஸ் இருக்குல்ல, அதுக்கு அடையாளமாக தான் இந்த நட்ஸ் வந்து அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ இதை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை தான் அன்னைக்கு தெளித்து அந்த நிலைவாசல்களில் அவங்க பூசினாங்க. எந்த வீட்டின் நிலைவாசல்லாம் அந்த ரத்தம் இருந்ததோ அதுக்குள்ள சங்கார தூதன் போகல. ஆனா இப்ப இயேசு வந்து மற்ற எல்லாத்தையும் வச்சிருந்தாலும் ஆண்டவர் பிரதானமா, ஒருவேளை இவர் யூதர்கள் தானே, அதனால பேதுரும் யோவானும் எல்லாத்தையும் தான் வச்சிருந்திருப்பாங்கல்ல. ஆனா இயேசு வந்து ஆட்டுக்குட்டி பத்தி இங்க மென்ஷன் பண்ணல, வேற எந்த காரியத்தையுமே சொல்லல. 2 பொருட்களை தான் இங்க சொல்றாரு. ஒண்ணு என்னன்னா, அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக அப்பம், அவருடைய ரத்தத்திற்கு அடையாளமாக அந்த ரசத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்புறம் நான் இங்க வந்து இன்னொரு பிக்சர் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நான் எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன், இதுல எதுக்கு என்னத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் இன்னொரு பிக்சர். ஏன் கசப்பான கீரை, இதில் தாண்டி ஒரு பாயில்டு எக் வச்சிருந்தாங்க. அது எதுக்காக அப்படின்னு சொன்னா, அவர்கள் இனி புதிதாக ஒரு தேசமாக பிறக்க போகிறார்கள் என்பதற்கு அடையாளமாக என்று சொல்லப்படுகிறது. இப்போ இருக்கிற யூதர்கள் இப்படிதான் அனுசரிக்கிறாங்க, சரியா? அதே மாதிரி இப்ப இவங்களை ஆண்டவர் விடுதலை கொடுத்து புதிய தேசத்துக்கு கொண்டு போக போறாரு அப்படின்றதுக்கு அடையாளமாக இந்த காரியங்களை அவர்கள் செய்து வந்தார்கள். ஆனா இப்ப இயேசு என்ன பண்றாரு, ஒரு கம்யூனியன் கொடுக்கிறாரு. அதுல அவர் சொல்றாரு, இனி நீங்க பழைய பஸ்காவை போல் அனுசரிக்க தேவையில்லை, நான் இனி என்னுடைய ரத்தத்தை கொடுத்து இந்த மனுக்குலத்தை மீட்டு உங்களையும் அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து நான் மீட்டு கொண்டு வர போகிறேன். அப்படி மீட்டு கொண்டு வரும் பொழுது நீங்க என்ன நினைவு கூறணும்னா, உங்களுக்காக நான் பட்ட பாடுகளை நீங்கள் நினைவு கூற வேண்டும். எப்படி அன்னைக்கு இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு தேசத்தை உருவாக்கினேனோ, அதே போல இன்றைக்கு விசுவாசிகள், சீஷர்கள், ரட்சிக்கப்பட்ட கூட்டம் என்ற சபையை நான் உருவாக்க போகிறேன். இதுதான் அந்த புதிய உடன்படிக்கை என்பதை ஆண்டவர் இங்க சொல்லுகிறதை பார்க்கலாம். நம்ம எரேமியா 31:34 கூட ஒரு வசனத்தை வாசிப்போம். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். அந்த புது உடன்படிக்கையை ஆண்டவர் இந்த இடத்துல நிறுவுகிறதை பார்க்கலாம். இன்னொரு விஷயத்தை உங்களை கவனிக்க நான் உங்களை திசை திருப்புகிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னா, 2 முறை இயேசு கிறிஸ்து அவர் பாத்திரத்தை எடுத்து அந்த திராட்சை ரசத்தை அவர் கொடுக்கிறத நம்மளால பார்க்க முடியும். முதல் பாத்தீங்கன்னா 17ஆம் வசனம், அடுத்தது பாத்தீங்கன்னா 20ஆம் வசனம். அதை உங்களுக்கு வேணா நான் வாஸ்து காட்டுறேன். 17ல பாருங்களேன், அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள் சொல்றாரா. இப்ப 20 வாசிக்கிறேன் பாருங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை, நியூ கவனன்ட் அப்படின்றத இந்த 2வது முறை பண்ணும்போது சொல்றார். ஸோ நான் இப்ப இந்த பிக்சர்ல காட்டினேன் பாருங்க, 4 கப்பு அந்த ஜூஸ் இருந்துச்சுல, வைன் 4 கப்ல இருந்துச்சு. இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க பஸ்காவை அனுசரித்து வந்தார்கள்.
எதற்காக அப்படின்னு உங்களுக்கு ஒரு வேதத்தின் அடிப்படையில் ஒன்று நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். கவனமாக கேளுங்க. யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை ஃபர்ஸ்ட் வாசித்துறேன், அப்புறம் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஸோ இதில் ரெட் கலரில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறேன். அது என்னன்னு உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். உங்களை விடுவித்து, அடுத்தது பாருங்க, உங்களை அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி, உங்களை மீட்டு, 3வது, 4 உங்களை சேர்த்து கொண்டு. இதே நான் இங்கிலீஷில் வாசித்துட்டு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். Exodus 6:6-7. Therefore say to the children of Israel, I am the Lord. I will bring you out from under the burdens of the Egyptians. I will rescue you from their bondage, and I will redeem you with an outstretched arm and with great judgments. I will take you as my people, and I will be your God. Then you shall know that I am the Lord your God, who brings you out from under the burdens of the Egyptians. இந்த காரியம் நமக்கு என்னன்னு ஏற்கனவே தெரியும். நான் ஏற்கனவே இந்த பாடத்தில் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் அடிமைகளாக எகிப்தில் இருக்கிறாங்க. மோசேயை ஆண்டவர் அனுப்பி இவர்களை விடுவிக்க ஒரு திட்டம் பண்ணுறாரு. அப்போ ஒரு ப்ராமிஸாக ஆண்டவர் கொடுக்குறார். அதுதான் இந்த யாத்ராகமம் 6:6-7. சரியா? இன்னும் அவர் வெளியில் கொண்டு வரல. ஒரு வாக்கு தத்தமாக தான் இதை கொடுக்குறார். இப்போது இது அவங்களுக்கு இப்போ பார்க்கும் பொழுது நிறைவேற்றப்பட்டதில்ல. ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, இந்த ஒவ்வொரு ஆண்டும் ஆபிப் மாதம் 14ஆம் தேதி இதை நீங்கள் பஸ்கா பண்டிகையாக கொண்டாட வேண்டும். இதை உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் இதை குறித்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்காக தான் அவர்கள் இப்பொழுது இந்த பஸ்கா உணவின் போது இந்த 4 விதமான இந்த கப்பில் ஜூஸ் வச்சுருப்பாங்க. அதுதானே இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொன்னேன். ஸோ இந்த 4 கப்பில் ஒவ்வொரு கப்புக்கும் தேவனுடைய ஒரு வாக்கு தத்தத்தை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அதை எப்படி அனுசரிக்க போகிறாங்கன்னு நான் சொல்லித்தர போகிறேன். அந்த கப்பில் பார்த்தீங்கன்னா முதல் பாருங்க, I will bring you out from under the yoke of the Egyptians. அடுத்தது பாருங்க, I will rescue you from your slavery. Third cup, I will redeem you with an outstretched arm and with mighty acts of judgment. I will take you as my own people and I will be your God. இப்போ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 கப்புடைய அடையாளம் என்னன்னா, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து, ஃபர்ஸ்ட் அந்த விடுவித்து. அடுத்தது பாருங்க, உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி. 3வது, ஓங்கிய புயத்தினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்டு. 4வது, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஐவில் இருக்கும். அதே மாதிரி தமிழில் சொல்லணும்னா நான் உங்களை, நான் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு இந்த வசனத்திலேயே அதனால தான் காட்டியிருக்கிறேன். ஸோ இந்த 4 கப்புக்கும் அவங்க ஒன்னொன்னையும் தேவனுடைய ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் அவங்க சொல்லி அவங்க இந்த 4 கப்பையும் பருகுவாங்க. இப்போ எப்படி அவங்க அந்த பஸ்கா அனுசரிப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். எல்லாரும் டேபிளில் உட்காந்துப்பாங்க. அந்த 4 கப்பையும் அவங்க முன்னாடி வச்சுப்பாங்க. சரியா? இப்போது ஒரிஜினல் யூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வேற மாதிரி அனுசரிப்பாங்க. ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் வேற மாதிரி அனுசரிப்பாங்க. முதல்ல நான் ஒரிஜினல் யூதர்கள் எப்படி அனுசரிப்பாங்கன்னு சொல்கிறேன். இப்போ ஆண்டவர் தானே சொல்லியிருந்தாரு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இது என்ன அப்படின்னு சொல்லி தரணும்னு சொன்னார்ல. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பஸ்கா அதை எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு டேபிள் மேலே வச்சுட்டு இந்த 4 கப்பையும் வச்சுருவாங்க. அந்த பஸ்கா துவங்கும் பொழுது ஒரு ஆரம்பத்தில் ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஆரம்ப ஜெபம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை ஜெபம் பண்ணிட்டு அவங்க எல்லாரும் அந்த கப்பை உயர்த்தி பிடித்து முதல் காரியத்தை அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐ வில் பிரிங் அவுட், நான் உங்களை விடுவித்து. இந்த கப் பேர் என்ன அப்படின்னு சொன்னால், கப் ஆஃப் சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்குதலின் கப் அப்படின்னு சொல்லிடலாம், பாத்திரம் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? இப்போ அன்னைக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. ஆனால் அடுத்த பஸ்கா அப்போ அது வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சுல, அதனால அவங்க நன்றி செலுத்தி, நீங்கள் பிரிங் அவுட்டுன்னு சொன்னீங்க, அதுபடி நீங்கள் எங்களை வெளியில் கொண்டுட்டு வந்துட்டீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு எல்லாரும் அந்த கப்பை குடிப்பாங்க. குடிச்சிட்டு வச்சிருவாங்க. இப்போ இந்த கப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது வித்தியாசமான கப்ஸ் இருக்குது.
ஸோ ஆனால் வந்து எவ்வளோ குடிப்பாங்க அப்படின்னா ஜஸ்ட் 86 ml தான் போட்டிருக்கு, ரொம்ப குறைவான. இப்போ நம்ம சொல்லணும்னா ஒரு மடக்கு தான், ஒரு சிப் குடிச்சிட்டு அடுத்ததுக்கு போயிடுவாங்க. சரியா? அப்போ இது முதல் கப் முடிஞ்சிருச்சா, இது பேர் கப் ஆஃப் சாங்டிஃபிகேஷன். அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த யாத்திராகமத்தினுடைய கதையை சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியாது இல்லை, அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருந்தார், எப்படி உங்களை அடிமைத்தனத்திலேருந்து நான் கொண்டு வந்தேன், எப்படி இந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன்னு உங்கள் தலைமுறையினுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொன்னார் இல்லையா. அதை வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டினுடைய தலைவர் வந்து சொல்லுவார் அந்த ஸ்டோரியை. இப்படி தான் நம்ம 430 இயர்ஸ் வந்து எகிப்தில் அடிமையாக இருந்தோம். அப்போ ஆண்டவர் நம்ம கூக்குரலை கேட்டு 10 வாதைகள் அனுப்புனாரு. இந்த 10 வாதைகளும் பார்த்தீங்க அப்படின்னா எகிப்து தேசத்தினுடைய கடவுள்களுக்கு நம்முடைய தேவன் விரோதமாக செயல்பட்ட காரியம்தான். நம்மளுக்கு எதுவுமே பாதிப்பு ஏற்படலை, ஆனால் எகிப்தியர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வாதையினால் அவர்கள் வாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த கடைசி வாதையில் பயங்கரமான மரணம் எகிப்து வீட்டில், ஆனால் நம்மளை ஆண்டவர் ஆச்சரியமாக காத்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டின் தலைவர் அந்த ஃபுல் எக்ஸடஸ் ஸ்டோரியும் அந்த யாத்திராகமத்தின் கதையை வந்து சொல்லுவார். சொல்லி முடிச்சுட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த 2வது ஐவில், சரியா, ஐ வில் ரெஸ்கியூ யூ அல்லது ஐ வில் டெலிவர் யூ. அப்போ தமிழில் என்ன போட்டிருக்காது, உங்களை அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி. புரியுதா? அதை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாங்க. நன்றி செலுத்திட்டு அந்த 2வது கப்பை என்ன பண்ணுவாங்க, குடிப்பாங்க. ஓகேயா? இது பேர் வந்து கப் ஆஃப் டெலிவரன்ஸ் அல்லது விடுதலையின் பாத்திரம் என்று சொல்லி அழைக்கிறார்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த பஸ்கா உணவு வச்சுருப்பாங்கல்ல, நான் சொன்னேன்ல, அதில் எல்லாம் வச்சுருப்பாங்க, கசப்பான கீரை, அந்த நட்ஸு, முட்டை, அப்புறம் லேம்பு, அந்த சுடப்பட்ட அந்த மாம்சம், இதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஃபுல் மீல், அந்த பஸ்கா மீலை முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 3வது கப்பை எடுப்பாங்க. இந்த கப்பு பேர் என்ன அப்படின்னா கப் ஆஃப் ரிடம்ஷன் அல்லது மீட்பின் பாத்திரம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இப்போ இந்த கப்பை எடுக்கும் போது அவங்க எதை வந்து நினைவு கூறுவாங்கன்னா, ஆண்டவர் சொன்னார்ல, ஐ வில் ரெடீம் யூ, நான் உங்களை மீட்டு அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதை வந்து சொல்லி நீங்கள் எங்களை மீட்டு கொண்டீங்களே, உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3வது கப்பை குடிப்பாங்க. சரியா? அதை வச்சிருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ பஸ்கா வந்து முடிவுக்கு வந்துருச்சுல்ல, அதனால கடைசியாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்தோத்திர பாடலை பாடுவாங்க. அதை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹாலேல் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே நம்ம இதை படிச்சிருக்கிறோம் நம்ம பாடத்தில், சாம்ஸ் ஆஃப் ஹாலேல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அந்த சங்கீதத்தை தான் பாட்டாவே பாடுவாங்க. இப்போ இயேசு கூட ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அப்படின்னு போட்டிருக்குல்ல, அப்போ இயேசுவும் அவர் ஒரு யூதனாக இந்த சங்கீதத்தை தான் பாடியிருப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லா வேத பண்டிதர்களும் சொல்கிறாங்க. இந்த கப்பு பேர் என்னன்னா கப் ஆஃப் ரெஸ்டரேஷன் அல்லது கப் ஆஃப் பிரேஸ்ன்னு சொல்லலாம். புதுப்பித்தலின் பாத்திரம் அல்லது துதியின் பாத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? அப்போ இதை உயர்த்தி பிடிச்சிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐ வில் டேக் யூ, உங்களை சேர்த்து கொண்டுன்னு சொன்னீங்களே, எங்களை உங்கள் ஜனமாக மாற்றி நீங்கள் எங்களுடைய தேவனாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாங்க. ஏன்னா இப்போ இவங்க எல்லாருமே எருசலேமில் தானே இருக்கிறாங்க. இந்த 4 காரியத்தையும் நான் இந்த டேபிளில் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். 4 பஸ்கா கப் அல்லது பாத்திரம் அப்படின்னு தமிழில் போட்டிருக்கு. 4 cups in Passover feast. இது வந்து ஒரிஜினல் ஜியூஸ் வந்து இப்படி தான் செய்வாங்க. முதல் கப் பாருங்க, ஆரம்ப ஜபம், கப் ஆஃப் சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்குதலின் பாத்திரம். அந்த எந்த வாக்குத்தத்தை அவங்க நினைவு கூறுவாங்க, ஐ வில் பிரிங் அவுட், நான் உங்களை விடுவித்து. 2வது கப் பாருங்க, யாத்ராகமத்தின் கதை சொல்லுவாங்க. கப் ஆஃப் டெலிவரன்ஸ், விடுதலையின் பாத்திரம், ஐ வில் ரெஸ்கியூ, ஐ வில் டெலிவர் யூ, உங்களை அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி. 3வது கப் பாருங்க, பஸ்காவின் உணவை அருந்தின பின்பு கப் ஆஃப் ரிடம்ஷன், மீட்பின் பாத்திரம், ஐ வில் ரெடீம் யூ, உங்களை மீட்டு. 4வது கப் பாருங்க, ஸ்தோத்திர பாடல்களை பாடின பின்பு அந்த ஹாலேல், கப் ஆஃப் ரெஸ்டரேஷன் ஆர் கப் ஆஃப் பிரேஸ்ன்னு சொல்லலாம். புதுப்பித்தலின் பாத்திரம் இல்லைனா துதியின் பாத்திரம், ஐ வில் டேக் யூ, உங்களை சேர்த்து கொண்டு. ஸோ இப்படி தான் ஒரிஜினல் ஜியூஸ் இன்னைக்கு வரைக்கும் அவங்க பஸ்காவை அனுசரித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டு பரமேறி சென்ற பிற்பாடு அநேக யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இவர்களுடைய பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் மெசியானிக் ஜியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ இயேசு இருந்தபோது நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மைதான். ஆனால் நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்? இயேசுவினுடைய சொந்த சகோதரர்களே இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. எப்போ ஏற்றுக்கொண்டாங்கன்னா இயேசுடைய சிலுவை மரணத்திற்கு பிற்பாடு தான் இவர்தான் மேசியா என்பதை அறிந்து கொண்டார்கள். அப்படி 2 பேர்
நம்ம பைபிள்லேயே புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. யார் அப்படின்னா யாக்கோபு, யூதா. இவங்க 2 பேருமே இயேசுவினுடைய சொந்த சகோதரர்கள். இயேசு உயிரோடு இருக்கிற வரைக்கும் இயேசுவை நம்பல அவங்க, மேசியான்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசு மரணம் அடைஞ்ச பிற்பாடு இவங்க தான் மிக முக்கியமாக இந்த எருசலேம் சர்ச் அவங்க நடத்தி வந்தாங்க. இவங்க தலைமையின் கீழே தான் இந்த காரியெல்லாம் நடந்தது. ஏன்னா யாக்கோபு அப்படின்ற ஒரு சீஷன் ஏற்கனவே ஏரோது ராஜாவினால் கொலை செய்யப்பட்டு விட்டார். அவர் தான் முதல் இரத்த சாட்சி. அப்போ அப்போஸ்தலர் நடபடிகளில் 12ஆம் அதிகாரத்திற்கு பிற்பாடு வருகிற யாக்கோபு யார் அப்படின்னா இயேசுவினுடைய சொந்த சகோதரர். சரியா? அப்போ இவங்க எப்படி இந்த பஸ்காவை அனுசரித்தார்கள் அப்படின்னு சொன்னால், இவங்களும் 4 கப்பு வச்சுருப்பாங்களாம். 4 கப்பு வச்சுட்டு இப்போ இவங்க அந்த பழைய எகிப்தின் அடிமைத்தனத்தை இவங்க சொல்ல மாட்டாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் பாவத்திலிருந்து கழுவப்பட்டிருக்கிறேன், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் கப்பை அவங்க குடிப்பாங்க. இது எதற்கு அடையாளம்? நம்ம ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளம். சரியா? அடுத்தது பாருங்க, 2வது கப்பை அவங்க எடுத்துக்கிட்டு நான் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது கப்பை அவங்க அருந்துவாங்க. 3வது கப்பை கர்த்தர் என்னை திருப்பி கொண்டிருக்கிறார், ஐ வில் ரெடிமியூன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல, அதுதான் கர்த்தர் என்னை திருப்பி கொண்டிருக்கிறார். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு 3வது கப்பு குடிப்பாங்க. இந்த 4வது கப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை உயர்த்தி பிடிச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஐ வில் டேக் யூ அப்படின்னு போட்டிருக்கு அதில். சரியா? அதன ப்ராமிஸ். இப்போ அன்னைக்கு ஆண்டவர் அவங்கள ஐ வில் டேக் யூன்னு சொன்னார்னா எங்கே கொண்டு போகிறதுக்கு சொன்னார்? எகிப்துல இருந்து கானானுக்கு, இல்லைனா எகிப்துல இருந்து அந்த இஸ்ரவேலுக்கு கொண்டு போவதை தான் சொல்கிறாரு. அதன்படி அவர் என்ன பண்ணிட்டாரு? கொண்டு போயிட்டார்ல. எகிப்துலேருந்து கானான் போயிட்டாங்களா? ஆமாம் போயிட்டாங்க. இப்போ கானானில் தான் பஸ்கா அனுசரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்போ அந்த மெசியானிக் ஜூஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஐ வில் டேக் யூ அப்படின்றது என்னத்துக்கு அடையாளம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முந்தின வசனங்களில் படித்தோம்ல, ஏசு கிறிஸ்து அந்த பந்தி இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருனா 2 டைம்ஸ் அவர் அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த திராட்சரசத்தை பகிர்ந்து கொடுக்கும்படியாக சொல்கிறார். முதல் வாட்டி எடுக்கும் பொழுது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்களுக்குள்ள பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிடுவார். 17ஆம் வசனம் வாஸ்து காட்டினேன்ல. அடுத்தது 20ஆம் வசனம் சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது என் இரத்தத்தால் ஆகிய புதிய உடன்படிக்கை என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறார்ல. இது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஏசு கிறிஸ்துவும் யூதன் தானே. அப்போது அவங்க பேதுருவும் யோவானும் அரேஞ்ச் பண்ண சொல்லும் போது அந்த பஸ்காவை எப்படி அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க? அவங்களும் 4 கப்பு வச்சுருந்தாங்க. அப்போ ஏசு கிறிஸ்து அந்த முதல் கப்பையும் 2வது கப்பையும் தான் அந்த 17ஆம் வசனத்தில் அவர் செய்கிறார். சரிங்களா? இப்போ ஆண்டவர் அது எல்லாமே தான் தான் இப்போ செய்ய போகிறார்ல, அதுக்கு நிழலாட்டமாக அந்த 2 கப்பையும் அவர் செய்ய சொல்லுகிறார். சரியா? ஆனால் 3வது கப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அந்த 3வது கப்பை எடுத்து அதுதான் சொல்கிறாரு 20ஆம் வசனத்தில், என்னுடைய இரத்தத்தால் ஆகிய புதிய உடன்படிக்கை, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சீஷர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கும்ல. என்னது இது, ஆண்டவர் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறாரே, ஏசு வித்தியாசமாக பண்ணுறாரே, இது வரைக்கும் அப்படி நம்ம பண்ணதில்லையே அப்படின்னு கவனமாக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த 3வது கப்பு எல்லாரையும் பருகும்படியாக சொல்கிறார்ல. ஆனால் 4வது கப்பை அவர் எடுக்கவே இல்லை. அவர் சொல்கிறாரு, இந்த கப்பை நான் பருக மாட்டேன், இதை எப்போ பருகுவேன் என்று சொன்னால், இந்த திராட்சை ரசத்தை தேவனுடைய ராஜ்யம் முழுமை அடையும் பொழுது தான் இதை பருகுவேன் அப்படின்னும் போது நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்தில் மணவாளனாகி இயேசு இருப்பார், மணவாட்டியாக வீற்றிருக்க போகிற உங்களோடும் என்னோடும் கூட அவர் அந்த திருவிருந்தை, அந்த திராட்சை ரசத்தை பருக போவதற்கு அடையாளம்னு சொன்னல. அப்போ அந்த 3வது கப்போடு கூட இயேசு எழும்பி அவர் கெத்சமனை தோட்டத்துக்கு போயிடுறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதனால இந்த மெசியானிக் ஜூஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க அந்த 3 கப் வரைக்கும் இதெல்லாம் சொல்லி பண்ணிட்டு 4வது கப்பை என்றைக்கு நீர் வரப்போகிறீர், என்றைக்கு நீர் எங்களை எடுத்துக்கொள்ள போகிறீர் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு கூட அந்த ஜூஸை குடிக்காம, இந்த ஜூஸ் நாங்கள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்தில் தான் குடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஊற்றிடுவாங்களாம் அந்த ஜூஸை. சரியா? நான் இந்த டேபிளில் திரும்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல் கப் அப்படின்னும் போது நான் பாவத்திலிருந்து கழுவப்பட்டிருக்கிறேன். 2வது கப் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். 3வது கப் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் என்னை திருப்பி கொண்டிருக்கிறார். 4வது கப் அப்படின்னு சொல்லும் பொழுது குடிக்காமல் கீழே ஊற்றி விடுவார்கள். இப்போ இது எதற்கு அடையாளம்? இன்னைக்கு நம்ம கம்யூனியன் எடுக்கும் போது இதை நினைவு கூறுவது தான் சரியான ஒன்று. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? நம்ம ஆண்டவருக்குள்ள வரோம் அப்படின்னா நமக்கு முதல் தகுதி என்ன அப்படின்னா,
நம்ம பாவ மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருந்தோம், இந்த உலகத்தோடு கூட இருந்தோம். நம்ம என்றைக்கு அறிந்து கொண்டோமோ இயேசு தான் எனக்கு பாவ பரிகாரம் செஞ்சிருக்காருன்னு அறிந்து கொண்டோமோ, விசுவாசிக்கிறோம், அப்போ ஆண்டவர் நம்முடைய பாவத்தை சுத்திகரிக்கிறார். அப்போ நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது, மறுபடியும் பிறப்பதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த முதல் ஸ்டெப் அப்படின்னும் போது அது ரட்சிப்பு. அப்போ நம்ம திருவிருந்து எடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பாஸ்டர் வந்து கம்யூனியன் கொடுக்குறாரு, நமக்கு அந்த அப்பமும் அந்த கப்பும் கொடுக்கப்படுகிறது, திராட்சை ரசமும் கொடுத்த உடனடியாக நம்ம யாரும் குடிக்கிறது இல்லைல்ல, கொஞ்ச நேரம் வச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தானே இருக்கிறோம். அந்த டைமில் இனிமேல் கம்யூனியன் எடுக்கும்போது இப்படி எடுங்க. ஆண்டவரே, நீர் என்னை ரட்சித்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம்னு அந்த கப்பை வச்சுட்டு சொல்லுங்க, சரியா? அப்போ தான் நம்ம எப்போவுமே அதை சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது தான் கரெக்டான அந்த பாதையில் கர்த்தர் நம்மளை கொண்டு போய் நம்மை ஆயத்தப்படுத்துவார், சரியா? அப்புறம் பாருங்க, நான் இந்த இடத்துல நம்ம 2வது ஸ்டெப் என்னன்னா, நான் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இது ஆக்சுவலாக என்னது? ஐ வில் டெலிவர் யூ, ஐ வில் ரெஸ்கியூ யூ அப்படின்னு தானே கொடுத்துருக்கு, உங்களை அடிமைத்தனத்திலேருந்து நீங்களாக்கி. இது எப்படி நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய ரீதியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அடிமைத்தனத்திலேருந்து ஒரு மனுஷன் எப்படி அவன் விடுதலையாவான்? இப்போ பாருங்க, ரட்சிக்கப்படுறோம். ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம என்ன கேட்குறோம்? ஏசப்பா, என் பாவத்தை மன்னிங்க, என் பாவத்தின் தண்டனையிலேருந்து என்னை காப்பாற்றுங்கன்னும் போது ஆண்டவர் நம்மளை காப்பாற்றிடுறாரு. ஆனால் நமக்குள்ள அந்த ஜென்ம சுவாபம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அது பேர் தான் அடிமைத்தனம், பாவத்திற்கு அடிமைத்தனம். அப்போ அதுலேருந்துலாம் ஒருத்தர் வந்து ரட்சிக்கப்பட்ட உடனேயே விடுதலை ஆகிறது இல்லை. அப்போ எதன் மூலமாக நம்ம விடுதலை ஆகிறோம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய வார்த்தையை முறையாக படித்து அதை தியானிக்கும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்குது, புரியுதா? அப்போ வார்த்தையினால் விடுதலை. பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குதுல்ல, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சரியா? அப்போ ரட்சிக்கப்பட்டுட்டோம், அதோடு நின்று விடக்கூடாது. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்கி வாழும்படியாக கண்டினியூஸாக கர்த்தருடைய அந்த சத்தியமான வார்த்தைகளை படித்து 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 தியானித்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், புரியுதா? 3வது ஸ்டெப்பு என்னது அப்படின்னு சொன்னால், அதை கை கொள்ளுகிற ஒரு அனுபவம். வெறும் படித்து நோட்ஸாக எடுத்து டைரியாக எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு, இல்லைனா பைபிள் இன்சைட்ஸ் இப்போ நம்ம படிக்கிறோம், டெஸ்ட்லிங்ஸ்லாம் முடிச்சிட்டேன், நான் மத்தேயும் முடிச்சாச்சு, மார்க் முடிச்சாச்சு, இப்போ லூக்காவும் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வைக்கிறதுக்காக படிக்கலை. இதை நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ள வேண்டும், இதை அபியாசப்படுத்த வேண்டும். அதுதான் அந்த 3வது நிலை. அப்போ இனிமேல் நம்ம எப்படி கம்யூனியன் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு 4 கப்பு யூஸ் பண்ணுறது இல்லை. அந்த கப்பை கையில் வச்சுட்டு இருக்கும்போதே, ஆண்டவரே, எனக்கு இந்த பாவத்திலேருந்து விடுதலை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறீரே, உடைய வார்த்தையை அனுதினம் படிக்க எனக்கு கிருபை தருகிறீரே, என் மனக்கண்களை திறக்கிறீரே, உமக்கு நன்றின்னு சொல்லணும். 3வதாக, ஆவியானவரே, இதை கை கொள்ளுவதற்கான பலத்தை தருகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது இந்த 2 காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் தினந்தோறும் நிறைவேற்றி கொண்டே இருப்பார். ஏன்னா இதுக்கு நம்ம வெறுமனை விசுவாசிச்சு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். இது உங்கள் கிரியையினால் அல்ல, விசுவாசத்தினால் கிருபையினால் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் தான் ரட்சிப்பை பற்றி சொல்லுதுல. ஆனால் அடுத்த 2 ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் பைபிள் எடுத்து படிக்கணும், சரிங்களா? நம்ம தான் அதை கை கொள்ளணும்னு ஆசைப்படணும். நம்ம சுயபலத்தில் நிற்க முடியாது, ஆனால் நம்ம தான் ஆசைப்படணும். அப்போ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அப்படி இந்த 3 நிலையும் கடைபிடிக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் அந்த 4வது நிலைக்கு கொண்டு போவார். அப்படின்னா என்னது? நான் சொன்னேன்ல, அந்த மெசியானிக் ஜூஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த 4வது கப்பை வந்து குடிக்காம, என்னைக்கு நீர் வரப்போகிறீர், என்னைக்கு எங்களை எடுத்துக்கொள்ள போகிறீர், நாங்கள் மனவாட்டியாக என்னைக்கு மாறப்போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்யூச்சரில் வரப்போகிற அந்த காரியத்தை அவர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ஜூஸை குடிக்காமல், நாங்கள் உங்கள் கூட தான் இந்த ஜூஸை இனி குடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனும் என்னவா இருக்கணும்னா, ஆண்டவரே, இது வரைக்கும் நடத்தி வந்தீர், இனி உம்முடைய வருகையிலே எங்களை சேர்த்து கொள்ள போகிறீர், அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்ற எக்ஸ்பெக்டேஷனோட கூட தான் திருவிருந்து எடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? சில வேளையில் பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனைகள் நடைபெறுகிறதுல, இப்போ நம்ம சபையின் ஒழுங்கு என்ன அப்படின்னு சொன்னால், மாதந்தோறும் முதல் வாரத்தில் திருவிருந்து பரிமாறப்படுகிறது. அப்படி ஆண்டவர் எங்கேயும் சொல்லலை மாதத்துக்கு ஒரு முறைன்னு. எப்பெல்லாம் சபை கூடு வருகிறதோ அப்போல்லாம் நீங்கள் என்னை நினைவு கூறும்படி இந்த திருவிருந்தை அனுசரிங்கன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் நம்ம கன்வீனியன்ஸ்க்காக மாதத்துக்கு ஒரு முறை தான் நம்ம அதை செய்கிறோம். ஆனால் நிறைய வேளையில் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறேன், இப்போ விசேஷமாக முதல் ஆராதனை நமக்கு 6 மணிக்கு நடைபெறுகிறது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா
ரொம்ப லெத்தாஜிக்கா தூங்கி எந்திரிச்சு ஏனோதானோன்னு சொல்லிட்டு 7:30 மணிக்கு சர்ச்சுக்கு வருவாங்க. 8 மணிக்கு சர்ச்சே முடிஞ்சிடும். ஆராதனை டைம்ல இருக்க மாட்டாங்க. செய்திலாம் முடிஞ்சு ஈவன் சம்டைம்ஸ் அந்த கம்யூனியன் டைம்ல வேகமா தபன்னு சர்ச்சுக்குள்ள ஓடி வந்து அப்படியே டொயின்னு கையை நீட்டுவாங்க. சில சமயம் கஷ்டமா இருக்கும், என்னப்பா இது இவ்வளோ ஒரு பயபக்தி இல்லாம இவங்க எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமா தான் இருக்கும். இப்ப நாங்க வளர்ந்த சபையிலலாம் எப்படின்னா, திருவிருந்து அப்படின்னு சொன்னா இப்ப ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறாங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சுத்திகரிப்பு கூட்டம் வைப்பாங்க. அதில் நம்மளை ஆயத்தப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு வந்து டைம் தருவாங்க. அப்புறம் இதில் சுத்திகரிப்பு கூட்டத்தில் நம்ம அட்டன் பண்ணலன்னா சண்டே கம்யூனியனே கிடைக்காது. இன்னும் பாருங்களேன், சில நேரங்களில் நான் பார்ப்பேன், அந்த முதல் வாரம் மட்டும் சபையில் இடமே இருக்காது, ஒரே அப்படியே இடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் மீதமுள்ள அந்த 3 வாரத்துலேயும் ஆளே வராது. 2வது வாரம் கொஞ்சம் கம்மியாகும், 3வது வாரம் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும், 4வது வாரம் சுத்தம் காலியாக கிடக்கும். அப்போ என்ன இவர்களுடைய எண்ணம் அப்படின்னா, ஏதோ வந்து இந்த பிரசாதத்தை கோயிலில் வாங்குற மாதிரி திருவிருந்து எடுத்துட்டா நான் கிறிஸ்டியன், இல்லைன்னா எனக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு ஒரு தவறாக அவர்களே நினைத்து கொள்ளுகிறார்கள். அப்போ நம்ம அப்படி செய்யக்கூடாது. அதுக்கு தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். திருவிருந்து எடுக்கும் பொழுது மிக பயபக்தியோடு கூட எடுக்க வேண்டும். நம்ம எதற்காக மீட்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர் இப்பொழுது நம்மளை என்ன காரியத்தை நமக்குள்ள செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம நினைவுபடுத்தி தான் எடுக்கணும். சரியா? இப்ப ரட்சிக்கப்பட்ட உடனேயே நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுகிறார். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக ஏசப்பா கொடுத்திருக்காங்க? நமக்கு சத்தியத்தை அறிந்து கொள்றதுக்கு தான். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவி கொண்டு நம்ம பைபிளை வாசித்து அதை தியானித்து புரியாதவைகளை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. அப்புறம் அதை கடைபிடிக்கணும் அப்படின்னும் போது நிறைய வேளையில நம்ம தடுமாறுகிறோம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கே ஏசப்பா, என்னால் முடியல அப்படின்னும் போது ஆவியானவர் நமக்கு அதை கடைபிடிக்கவும் உதவி செய்வார். இது நம்ம வாழ்க்கையில் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக நடைபெறணும். என்னைக்கோ நான் பைபிளை முடிச்சிட்டேன், 66 புத்தகமும் ஒரு வாட்டி படிச்சுட்டேன் அப்படின்னு கிடையாது. டெய்லியுமே நம்ம வாழ்க்கையினுடைய இது அனுபவமாக இருக்க வேண்டும். அப்போது ஒரு உதாரணத்தை கூட நான் சொல்கிறேன் பாருங்களேன். என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஆலயம் கட்ட சொன்னார், தேவாலயம். சரியா? ஃபர்ஸ்ட் தேவாலயம் சாலமோன் கட்டினது, 2வது தேவாலயம் அந்த எஸ்ரா நெகேமியா செருபாபேல் தலைமையில் கட்டப்பட்டுச்சு. இந்த ஆலயத்தை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தும் பொழுது, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது நான் சொல்லி கொடுத்தேன். என்ன அப்படின்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதி இருக்கும். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். கரெக்டா? அதை கட்டி முடிக்கிறது கூட தேவன் மோசேக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதன்படி தான் கட்டணும். அவர் கொடுத்த மாதிரியின்படி கட்ட வேண்டும். இந்த இடத்துல இந்த ஸ்க்ரூ தான் போடணும், இங்கே இப்படி தான் பில்லர் வைக்கணும், இந்த பொருள் இந்த மெட்டலில் தான் செய்யணும், இங்கே பொண்ணுனால இருக்கணும், இது மரத்தினால இருக்கணும், இப்படி எல்லாத்தையும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தார். இதன்படி செய்து முடித்த பிற்பாடு நம்ம பார்க்குறோம், சாலமோன் தேவாலயத்தை கட்டின பிற்பாடு மகிமை தேவாலயத்தில் வந்து இறங்குச்சு. இது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட உடனேயே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து விடுகிறார். பவுல் விளக்கமாக கொரிந்தியர்ல எழுதுறாரு, நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்போ ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு கூட இந்த காரியத்தை செய்கிறார்னா, நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். இதுக்குள்ள அவர் லாஸ்ட்ல நடக்க வேண்டியது வந்துருச்சு. இப்போ மகிமை இறங்கிருச்சு. இப்போ நம்மளுடைய வேலை என்ன? நம்மளுடைய வேலை ஆலயம் கட்டுகிற வேலை. அப்போ இந்த 3 பகுதிகளையும் நம்ம ஒவ்வொரு நாளும் கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். 3 அனுபவமாக நான் இதை சொல்லுவேன். என்ன அப்படின்னா, பலிபீட அனுபவம், பரிசுத்த ஸ்தல அனுபவம், மகா பரிசுத்த ஸ்தல அனுபவம். புரியுதா? அப்போ அந்த பலிபீட அனுபவம் தான் என்னது? நம்ம ரட்சிப்புன்னு சொல்லிடலாம். இதற்காக இயேசுவே நமக்காக பலியாக கொடுத்துட்டாரு. ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி பலிபீட அனுபவத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, ரோமர் 12:1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜீவ பலியாக உங்களை பலிபீடத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதில் பார்க்கும் பொழுது ஜீவ பலி அப்படின்னு போட்டிருக்கல, லிவிங் சாக்ரிஃபைஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு பாரடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிடலாம், முரண்பாடான ஒரு வார்த்தை. ஜீவ அப்படின்னா என்னது? லிவிங், உயிரோட இருக்கிறது. பலி, சாக்ரிஃபைஸ்னா செத்து போகிறதுன்னு அர்த்தம்ல. ஒரு ஆடை கொண்டு பலி கொடுக்குறாங்கன்னா சொல்ல தானே செய்கிறாங்க. இப்போ ஏசு பலியானார்னா அவர் செத்து போனார்ல. அப்போ இது பாருங்க, இது ரெண்டும் ஒரு ஆப்போசிட்டான வார்த்தை. சரியா? நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. ஒரு மனுஷனை எடுத்துக்கிட்டா அவங்க ஒன்று நல்லவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா கெட்டவங்களா இருப்பாங்க. சிலதில் நல்லது, சிலதில் கெட்டதுன்னு சொல்லக்கூடாது. சரியா? ஒரு பாரடாக்சிக்கலாக இங்கே எழுதுறாருன்னா, பவுல் வந்து வேணும்னே தான் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். கிரேக்க மொழியில்
அந்த வார்த்தையை அப்படிதான் அவர் பயன்படுத்துறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்பாக உங்களுக்கு ஞானஸ்தான வகுப்புலலாம் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம். நம்ம ஞானஸ்தானத்தின் போது என்ன செய்கிறோம்? பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறோம். உள்ளே போகும்போது பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிட்டு வெளியே வரும்பொழுது புதிய மனிதனாக வருகிறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது ஏதோ அன்னைக்கு முதல் நாள் ஒரு நாள் நீங்க ரட்சிக்கப்பட்ட போது நடந்து முடிந்த காரியம் அல்ல. அனுதினமும் உங்கள் சரீரங்களை எனக்கு பிரியமான ஜீவ பலியா அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பலிபீடத்துல போயிட்டு நம்முடைய சுயத்தை சாகடிக்கணும். புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியும் தேவ சமூகத்துக்கு போகும்போது, ஆண்டவரே சுயம் என்னில் சாம்பலாய் மாறட்டும், என் விருப்பம் இல்லை உங்கள் விருப்பம் மட்டும் நடக்கட்டும்னு சொல்லி அங்கே நம்மளை கொன்றுடணும். நம்முடைய சுயத்தை சாகடித்து விட வேண்டும். நம்ம சாகடித்தாதான் கிறிஸ்து என்ற ஜீவன் நமக்குள்ள அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். கிறிஸ்து நம்ம மூலமாக வெளிப்பட ஆரம்பிப்பார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பலிபீட அனுபவத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம இருக்கணும். 2வது காரியம் நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவம். இதுதான் கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறது. சரிங்களா? அந்த பரிசுத்த ஸ்தலத்தெல்லாம் என்ன இருக்கு? குத்து விளக்கு இருக்குது, சமூக தப்ப மேஜை இருக்கு, தூபபீடம். இதை அடிக்கடி நான் பாடத்தில் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். மனப்பாடம் ஆயிருக்கணும் இந்நேரத்துக்கு உங்களுக்கு. சரியா? குத்து விளக்கும் கர்த்தருடைய வார்த்தை தான், சமூக தப்ப மேஜையும் கர்த்தருடைய வார்த்தை தான். தூபபீடம் தூபம் போல ஜபங்கள், பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள்னு சொல்லியிருக்கு. ஜபம்னா என்னங்க? கர்த்தரோட பேசுறது, அவ்வளவுதான். இது எல்லாமே தேவனோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு நமக்கு உதவுகிற காரியங்கள். அப்போ இந்த அனுபவத்தில் ஒவ்வொருவரும் இருக்கணும். இப்போது ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவர் எனக்காக பாவ மன்னிப்பு கொடுத்துட்டாருன்னு நிறைய பேர் அதோடு நிறுத்திடுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதோட கூட நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அந்த பலிபீட அனுபவத்தில் நாமளும் ஒவ்வொரு நாளும் பலியாகி அவருடைய வார்த்தையை நம்ம கற்றுக்கொண்டு அந்த வார்த்தை தான் நம்மளை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தல அனுபவத்துக்குள்ள போகணும். அதுதான் கை கொள்ளுகிற அந்த காரியம். சரியா? அப்போ அந்த கை கொள்ளும் பொழுது அவருடைய பிரசன்னத்தினால நீங்க எப்பவுமே நிரப்பப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கெல்லாம் ஆராதனை அப்படின்னா வேகமா பாட்டு பாடணும், மியூசிக் டமால் டிமில்னு அடிச்சாதான் அப்படியே ஆண்டவர் இறங்குறாருன்னு ஃபீல் பண்றோம். கிடையாது. நம்ம வார்த்தையை படிச்சு, நம்மளை அர்ப்பணிச்சு வார்த்தையை படிச்சு நம்ம கை கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா தேவ பிரசன்னத்துல தான் நம்ம இருப்போம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாம் தேவ சித்தத்தின்படி இருக்கும். ஆண்டவர் அப்படியே அழகாக நம்மளை வழி நடத்திட்டு போயிடுவார். அப்போ நமக்கும் இந்த 3 ஸ்டெப் நடைபெறணும். பாருங்களேன், அந்த 3 கப் மாதிரி நமக்கு 3 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஏற்கனவே எல்லாருக்கும் மேக்ஸிமம் நடந்தாச்சு. ஆனால் இந்த 2 இதில் தான் தரிங்கினத்தா போட்டுட்ருக்கோம். இந்த 2த்தையும் இனி வருகிற நாட்களாவது நாம் அதை நினைவு கூர்ந்து அதை செய்வதற்கு நாம் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் நம்மளை அர்ப்பணிக்கணும். ஓகேயா? யார் ஒருவருடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியமும் நடைபெறுகிறதோ அவர்கள்தான் அந்த 4வது காரியத்திற்கு அவர்கள் செலக்ட் ஆகி போவாங்க. 4வது காரியம் என்னது? ஐ வில் டேக் யூ. அப்படின்னா என்னது? எடுத்துக்கொள்ளப்படுதல். இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுதல். அப்போ இந்த 3 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலைன்னா 4வது எதிர்பார்க்க தேவையே இல்லை. சரிங்களா? இப்போ இன்னைக்கு நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த திருவிருந்தே போதும், எடுத்துட்டா பரலோகம் போயிடலான்னு நினைக்கிறாங்க. இந்த திருவிருந்து எவ்வளவு முக்கியமோ, இதை எப்படி நம்ம அனுசரிக்கிறோமோ இதை பொறுத்ததே நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த திருவிருந்தோட இன்னொரு திருவிருந்து நமக்கு இருக்கிறது. அதுதான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து. அந்த கல்யாண விருந்துல நான் என் மணவாளனாகி இயேசுவோடு கூட இந்த திராட்சரசத்தை பருக வேண்டும். அதற்காக தான் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். வேதத்துல அந்த கன்னிகைகள் உவமை இருக்கு பார்த்தீங்களா? அந்த கன்னிகை அப்படின்னு சொன்னா யார் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவர்கள்னு அர்த்தம். சரியா? ஆனா அதுல போட்டிருக்கு தெளிவாக 5 புத்தி உள்ளவர்கள், 5 புத்தி இல்லாதவர்கள். அப்ப 5 புத்தி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்கள் ஆயத்தத்தோடு கூட இந்த 3 நிலையும் அவங்க கடைபிடிச்சு மணவாளனுடைய வருகைக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தவங்க. ஆனா அந்த 5 புத்தி இல்லாதவர்கள் யார் தெரியுமா? முதல் நிலையை பெற்றுக்கொண்டாங்க தான், கன்னிகை தான் அவங்க. ஆனா மற்ற 2 நிலையை அவங்க செய்ய தவறி விட்டார்கள், ஆயத்தம் இல்லாமல் இருந்து விட்டார்கள். மணவாளன் வரும்போது அவங்களால அதனால போக முடியல. அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இந்த உலகத்துல நடக்கிற திருவிருந்துல மாத்திரம் இல்லை, நம்ம இயேசுவோடு கூட அந்த கல்யாண விருந்துல நம்ம பங்கெடுக்கணும். சரியா? இன்னும் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த 4வது அந்த திருவிருந்தை இயேசுவோடு கூட நம்ம பகிர்வது தான் நித்திய ஜீவன் என்று சொல்லலாம். சரியா? அப்ப முதல்ல ரட்சிப்பு,
அடுத்தது வார்த்தையை நம்ம படிக்கணும். இந்த வார்த்தையின் மூலமாக அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்படுறோம். அப்ப மூன்றாவது நிலை, அதை கைக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும் பொழுது இயேசுவை போல அந்த கனியுள்ள வாழ்க்கைக்கு நம்மளை ஆண்டவர் கொண்டு போறாரு. இந்த கனியுள்ள வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவோம். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு நமக்கு அந்த நித்திய ஜீவனை, நித்திய ரட்சிப்பை நம்ம இயேசுவோடு கூட நம்ம அனுபவிப்பதற்கு அது உதவியாக இருக்கும். இங்க திருவிருந்து எடுக்கிற ஒவ்வொருவரும் இந்த இன்டென்ஷனோட கூட எடுங்க. அப்போ கண்டிப்பா அந்த 4வது அந்த திருவிருந்திலே நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாக கர்த்தர் நம்மளை மாற்றுவார். இப்ப பாருங்களேன், நம்ம தமிழ் கல்ச்சர்ல ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, கல்யாணம் முடிச்ச உடனே என்ன கொடுப்பாங்க? பாலும் பழமும் கொடுப்பாங்கல்ல. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து அந்த விருந்துல மணவாளனா உட்கார்ந்துட்டு இருக்க போறாரு. மணவாட்டியா உங்களையும் என்னையும் கொண்டு போக போகிறார். அந்த செலக்ஷன் பீரியட் தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை ரட்சித்து விட்டார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்துட்டாரு. நம்மளை மணவாட்டியா ப்ரிப்பேர் பண்ற வேலை யாருடைய வேலை? பரிசுத்த ஆவியானுடைய வேலை. அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்தி அந்த ராஜா முன்னால நிற்க வைக்கணும்னு சொல்லிட்டு 6 மாதம் வெள்ளை போலத்தாலும் 6 மாதம் கந்தவர்க்கத்தாலும் அவளை சுத்திகரித்துட்டு அதுக்கு பிற்பாடுதான் ராஜா முன்னால போய் அவளை நிற்க விடுறாரு ஏகாய். சரிங்களா? அது மாதிரி இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், பாவத்திலிருந்து நம்ம மீட்கப்பட்டது உண்மைதான், எகிப்திலிருந்து வெளியே வந்தது உண்மைதான். ஆனால் இப்பொழுது மணவாட்டியா ப்ரிப்பேர் பண்ணுகிற வேலையை பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம கோஆபரேட் பண்ணணும், நம்ம அவரோடு கூட ஒத்துழைக்கணும். அப்பதான் இயேசுவுக்கு ஏற்ற மணவாட்டியாக அவர் நம்மளை மாற்றுவார். இப்ப மணவாட்டியை ஆயத்தப்படுத்துற வேலை, இயேசுவுக்கு என்ன மேக்கப் பிடிக்கும், இயேசுக்கு என்ன ட்ரெஸ் போட்டா பிடிக்கும்னு யாருக்கு தெரியும்? பரிசுத்த ஆவியானவருக்கு தான் தெரியும். அப்ப ஆவிக்குரிய ரீதியா நான் சொல்றேன் இதை, சரியா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற அந்த சத்தத்திற்கு சென்சிட்டிவா இருக்கணும். இது செய்யணும், இது செய்யாத அப்படின்னா செய்யக்கூடாது. ஏன்னா இவருடைய வேலை நம்மள ஒரு அருமையான ஒரு புத்தியுள்ள ஒரு மணவாட்டியா, புத்தியுள்ள கன்னிகையா கிறிஸ்துவுக்கு முன்னால நிறுத்த வைக்கிற வேலையை ஆவியானவர் செஞ்சிட்டு இருக்கிறார்ல. அப்ப ஐ வில் டேக். அப்ப நம்ம எல்லாரும் கம்யூனியன் எடுக்கும் போது ஒரு பார்ட்ல எப்படி இயேசு என்னை பாவத்திலிருந்து விடுதலை செஞ்சார் அப்படின்றத நம்ம நினைக்கணும். இன்னொன்னு, இயேசு என்னைக்கு வரப்போறாரு, அவரோடு கூட இந்த விருந்துல நான் பங்கெடுக்க போறேன். இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் ப்ராப்பரான ஒரு கம்யூனியன் சர்வீஸ். அதுதான் புதிய உடன்படிக்கை என்பதை நாம் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். இது சடங்கு இல்லை அப்படின்றத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். லூக்கா 22, 21 முதல் 23 வரை. காட்டி கொடுப்பவனுக்கு ஐயோ, ஓ டு த பிட்ரேயர். வாசிக்கலாம். லூக்கா 22, 21, 22. பின்பு இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். இப்ப இயேசு இந்த கம்யூனியன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த புதிய உடன்படிக்கை அனுசரித்து கொண்டிருக்கிறார். திடீர்னு சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்கிறவன் நம்ம கூட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு தீர்மானித்தபடி மனுஷகுமாரன் போறாரு. அவன் காட்டி கொடுத்தாலும் சரி, காட்டி கொடுக்காட்டாலும் சரி, இது தேவனுடைய தீர்மானம் அப்படின்றத இங்க சொல்லிட்டு சொல்றாரு, காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்றாரு. இப்ப யூதாஸ் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப இதே சம்பவம் நம்ம எல்லா சுவிசேஷத்திலையும் படிக்கும் பொழுது எல்லாரும் கேட்பாங்க, இயேசுவை பார்த்து நானோ நானோ நானோன்னு கேட்பாங்க. அப்ப யூதாஸ் கேட்கும் போது நீ சொல்லுகிறபடிதான் அப்படின்னு சொல்லுவார். ஆனா அவனுக்கு அது புரியுதா புரியலையா, வேணும்னே செய்யறானா? ஏன்னா அவன் சாத்தான் அப்பதான் நுழையிறான் இல்லையா, அதனால அவனால அதை திங்க் பண்ணானே தெரியல. அவன் அந்த பண ஆசை அவனை அதுல விழ வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப நான் இங்க சொல்லக்கூடாது இயேசுவை எப்படியாவது ஒருத்தர் காட்டி கொடுக்கணும், அதனால தானே யூதாஸ் காட்டி கொடுத்தான், இல்லைன்னா எப்படி இயேசுவை காட்டி கொடுத்துருக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஒருவருடைய அனுமதி இல்லாம சாத்தான் அவனுக்குள்ள போக முடியாது. அப்ப யூதாஸுக்குள்ள ஏற்கனவே சாத்தான் இருந்ததுனால அவன் அந்த துர்குணத்தை பயன்படுத்தி கொண்டு அவன் செயல்படுத்த வைக்கிறானே தவிர ஆண்டவர் ஒருவரையும் பாவம் செய்யறதுக்கு தூண்டுறது கிடையாது. இப்போ உதாரணமா இதை அடிக்கடி நம்ம பாடத்துல சொல்லி கொடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட 11 முறை யாத்ராகம புத்தகத்துல பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு வருது, சரிங்களா? சில இடங்களில கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் அப்படின்னு போட்டிருக்கும். இப்ப நமக்கு ஒரு கேள்வி, பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினானா, இல்லாவிட்டால் கர்த்தர் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினாரா? இப்ப கர்த்தர் இருதயத்தை கடினப்படுத்தினானா இது என்னப்பா இது,
பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆற்றவரா இருக்காரே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி கிடையாது. பார்வோன் இயற்கையாகவே அவன் ரொம்ப ஒரு ஹார்ட்டட் பர்சன். எப்படி நமக்கு தெரியுது? யாத்ராகமம் 1-2 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது பிறந்த பச்சிளம் குழந்தைகளை நைல் நதியில தூக்கி போடணும்னு கட்டளை கொடுத்தான்னா அவன் கொடூரக்காரனா இல்லாம வேற எப்படி சொல்லுங்களேன்? ரொம்ப கடினமான மனுஷன். அப்போ அவனுடைய கடின உள்ளம் அவனுக்கு இருந்தபடினாலே சில வேளையில அவன் அந்த கடின உள்ளம் கொஞ்சம் இலகுன மாதிரி மாறும் போது தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக மேலும் அதை கடினப்படுத்துவதற்கு அலவ் பண்ணிட்டார். அவ்வளவுதான். ஏன்னா ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா 10 வாதை என்பது 10 எகிப்திய கடவுளோடு கூட இஸ்ரவேல் தேவன் செய்கிறதான யுத்தம். அதான் அதோட பின்னாடி நடக்கிற விஷயம். ஒருவேளை நம்ம 10 வாதையா பார்க்கலாம். ஆனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த 10 வாதைகளும் 10 எகிப்திய கடவுள்கள். 10 எகிப்திய கடவுளோடு கூட இஸ்ரவேலின் தேவன் யுத்தம் செய்து வெற்றி பெறுகிறார். அதுதான் அதோட பேக்ரவுண்ட்ல நடக்குது. அப்போ சப்போஸ் ஒரு 6 கடவுளை ஆண்டவர் இப்ப சண்டை போட்டு ஜெயிச்சிட்டாரு. அப்ப பார்வோன் கொஞ்சம் மனசு மாறுற மாதிரி இருந்தா இன்னும் 4 கடவுளை அடிக்க வேண்டியது இருக்கு. அதனால ஆண்டவர் சில கெட்ட விஷயங்களையும் தனக்கு சாதகமாக தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக பயன்படுத்தி கொள்வார். ஆனா ஒருபோதும் ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள்ள தீமையான காரியங்களை செய்யறதில்ல. அதே மாதிரிதான் யூதாஸ் இயற்கையாவே பண ஆசை பிடிச்சவன், பதவி ஆசை பிடிச்சவன். அத ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்துல அனுமதிக்கிறார். அவ்வளவுதான். சரியா? இது யூதாஸுக்கு நல்லா தெரியும். ஆனா வெளியே சொல்லாம ரகசியமா வச்சிருந்தான். இயேசு ஆனா எச்சரிப்பு கொடுக்கிறார், அவனுக்கு மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பும் கொடுக்கிறார். ஏன்னா இப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஐயோலாம் சொல்லும் போது அவங்க தானே இருக்கிறான். அப்ப அவன் மனம் மாறலாம் இல்லையா? ஐயோ இயேசு ரபி உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன், நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனா அவன் செய்யலனா அதுதான் அந்த இடத்துல அவனுடைய குணத்தை அது குறிக்கிறது. இது ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்ட ஒன்று. நீங்க சங்கீதத்துல வாசித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 41:9 வாசிங்க. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். சங்கீதக்காரன் ஒரு பொயட்ரிக் லாங்குவேஜ்ல அதனால எழுதுறாரு பாருங்க, என்னோடு கூட அப்பம் புசித்தவன் அப்படின்னா என் சரீரத்தை பங்கிட்டு கொடுத்த இவன். அதாவது 3 வருஷம் யூதாஸ் ஆண்டவரோடு கூட சாப்பிட்டான். ஆனா மிக முக்கியமா இந்த புதிய உடன்படிக்கையில இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளமாக அப்பத்தை புசித்தவன் தன் குதிங்காலை தூக்கினான், எனக்கு விரோதமாக நின்றான், என்னை காட்டி கொடுத்தான். என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்றது ஏற்கனவே முன் அறிவிக்கப்பட்ட ஒன்று. தொடர்ந்து வாசிக்கலாம். 23ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்பட்டுருச்சு. 11 சீஷர்களும் கேட்டுக்கிறாங்க, என்னப்பா இது இப்படி சொல்றாரு, குண்டை தூக்கி போடுறாரு, என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரா இருக்கும்னு பேசிக்கிறாங்க. சரியா? ஏன் இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும்? சரியா? ரொம்ப சிம்பிள். நமக்கு ஒரு பதில் வேணும் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே நம்ம சங்கீத புத்தகத்துல சொல்லப்பட்டது போல வேத வாக்கியம் நிறைவேறணும். எப்படியும் இயேசு ஒருத்தர் காட்டி கொடுக்கணும், சீஷர்களில் ஒருவனா தான் இருக்கணும், அப்பம் புசித்தவனா இருக்கணும் அப்படின்னு கிளியரா போட்டிருக்கு. ஸோ சிம்பிள் பதில் என்னன்னா வேத வாக்கியம் நிறைவேற. ஆனா 2 பதில் இன்னும் நான் சொல்ல போறேன். ஒன்னு என்னன்னா, இயேசுவை போலவே அவருடைய சீஷன் தோமா இருந்தான். அதனால் இரவு நேரத்தில் இயேசுவை அடையாளம் காண்பிப்பது கடினம். இப்ப இயேசு அப்படின்னு சொன்னா இவர் ஒரு 33 வயது நிரம்பிய வாலிபன். நீங்க பாத்தீங்கன்னா யூதர்கள் 40 வயதுல தான் திருமணம் செஞ்சுப்பாங்க. 40 வயது தான் நம்மளுடைய திருமண வயதுக்கு அடையாளம். அப்ப 30, 33 அப்படின்னா ஒரு 18, 19 வயசு அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ். அப்போ இவங்க ரொம்ப சின்ன பசங்க. சரியா? இப்போ நம்ம பிள்ளைங்களெல்லாம் பார்த்தோம்னா சில பிள்ளைங்கள ஒரே தாடி வச்சிருப்பாங்க, மீசை வச்சிருப்பாங்க, ஒரே கலர் ஷர்ட் போட்டு ஒல்லியா ஒரே மாதிரி சில சமயம் பார்க்கறதுக்கு ஒன்று போல இருக்கிற மாதிரி தெரியும்ல. அப்ப அந்த நாட்கள்ல இருந்த அந்த யூதர்களும் அப்படிதானே இருப்பாங்க. எல்லாரும் வாலிப பிள்ளைகள் பார்ப்பதுக்கு ஒன்று போல இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, சில குறிப்புகள் சொல்லுகிறது, தோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீஷன் நம்ம இந்தியாவுக்கு வந்தார் இல்லையா, அவர் இயேசுவ மாதிரியே இருப்பாராம். அடிக்கடி பார்த்தவங்களுக்கு தான் இவங்க 2 பேரும் வித்தியாசம் தெரியுமே தவிர ரொம்ப நாள் தாண்டி பார்க்குறவங்களுக்கு வித்தியாசமே தெரியாதான். அவரும் 2 பேரும் ஒன்றா இருப்பாங்களாம். இப்போ எருசலேமுக்கு இயேசு எப்பமா தான் போவார். அவர் அதிகமாக எங்கே ஊழியம் செஞ்சார்னா கலிலேயா பகுதியில் தான் செஞ்சார். அதுவும் பிடிக்க வரவங்க யார் அப்படின்னு சொன்னார், போர் சேவகர்கள் வராங்க, பிரதான ஆசாரியர்கள், அவர்களுடைய குரூப் தானே வராங்க. இவங்க அவ்வளவா இயேசு கிட்ட ரொம்ப க்ளோஸாலாம் பழகினதில்லை. நைட் நேரம் இவங்க கைது பண்ண வரப்போகிறாங்க. அப்போது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அந்த காலத்தில் என்ன ரொம்ப லைட்ஸ்லாம் இருந்திருக்காது, நிலா வெளிச்சம், அவங்க கையில் ஏதாவது இந்த அரிக்கன் லேம்ப் மாதிரி வச்சுருந்துருப்பாங்க.
அப்போ யாராவது ஒருத்தர் காட்டி கொடுத்தாதான் கரெக்டாக இருக்கும், இல்லைனா தப்பான நபரை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் பாருங்களேன், அவரோடு நெருங்கிய ஒருவன் அவரை குற்றம் சுமத்த வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. இப்போ வேற யாருன்னா காட்டி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லிடுவாங்க, இயேசுவை இவங்களுக்கு முதல்ல இருந்தே பிடிக்கவே இல்லை, ஆரம்பத்துலேருந்தே அற்புதம் செய்யும் போது நொயன்னு குற்றம் கண்டுபிடிச்சிட்டே கிடந்தாங்க, எங்கே போனாலும் ஏதாவது ஃபால்ட் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்துட்டே இருந்தாங்க, அதனால தான் இயேசுவை குற்றம் சுமத்துறாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக இயேசுவோடு கூட இருந்த அந்த நபரே காட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, இயேசுவை பற்றி நல்லா தெரிஞ்சவர் காட்டி கொடுத்தாருன்னு சொன்னா இது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்புவாங்க. சரியா, உங்களுக்கு புரியுதா? அதனால தான் அவரோடு நெருங்கிய ஒருவன் அவரை குற்றம் சுமத்துவதற்காக இந்த இடத்துல யூதாச பிசாசு பயன்படுத்துறான். அப்ப நம்ம இன்னைக்கு இந்த 22ஆம் அதிகாரமும் படிக்கும்படியா கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். தொடர்ந்து இந்த வசனங்களை தியானிங்க. மீதமுள்ள காரியத்தை வருகிற வாரத்தில் நம்ம தியானிக்க போறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இதை தியானிக்கக்கூடிய கிருபையை தாங்க. துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.